கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது பத்ரியை கேளுங்கள். உங்கள் கேள்விகளோடு நான் விவேக் பாரதி. நம்மிடையே பதில்களை தருவதற்காக பத்ரி இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். செங்கோட்டையிலிருந்து ராமநாராயணன் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. There have several scattered incidents of menace by street dogs and no action seems to be taken by the government authorities. So லென்த்தா போகுது. Please suggest some reasonable and effective suggestions for the same. தெருநாய்கள் பிரச்சனை. அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்குறாரு. ஆக்சுவலாக நம்ம ஒரு டீட்டெயில்டு காணொலி இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். இதில் முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இது ரொம்ப சிக்கலான ஒரு பிரச்சனைங்கிறதுனால இதற்கு எளிமையான ஒரு விடை ஒன்று கொடுத்துட முடியும். நம்ம என்ன சொன்னாலும் அதை வெவ்வேறு ஆங்கிளில் அது தப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒன்று தெருவில் ஒரு ஸ்ட்ரே டாகும் இல்லாமல் எல்லாத்தையும் ஒழிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறது. பிடிச்சி எங்கேயாவது கொண்டு போய் கேஸிஃபை பண்ணி புதைச்சி முடிச்சிருங்க அதோட. அப்போ இந்த ப்ராப்ளமே போயிடும் இல்லையா? அப்போ அந்த மிருகங்களுடன் கருணையோடு நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த மக்களுக்கு ரொம்ப இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த உயிர்களுக்கும் உயிர் வாழ்வதற்கான ஒரு உரிமை இருக்குது. சட்டங்கள்லேயே கூட சில பிரச்சனைகள் வரலாம். அதுக்குன்னு தனியாகவே சட்டம் நம்ம இயற்ற வேண்டியிருக்கலாம். மல்டிபிள் காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுவாங்க மக்கள். எல்லாத்துக்கும் ஷெல்டர் கொடு அப்படின்னு சொல்கிறதும் ஃபினான்ஷியலி சாத்தியமே கிடையாது. எல்லாத்தையும் வீட்டு நாய் போல் வளர்த்துக்கொள் அப்படின்னு சொன்னால் அது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பட்ஜெட் அதுக்குன்னு ஒதுக்க வேண்டியிருக்கும். அதற்கும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு ப்ராசஸ் இன்பிட்வீன் இருக்குது. அதுதான் நிறைய பேர் சொல்லக்கூடியது. ஆனால் அதுலேயும் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஒன்று அதை கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ கருத்தடை செய்தல் அப்படிங்கிறது இதுக்கே நம்ம ஒழுங்காக பட்ஜெட் அலோகேட் பண்ண மாட்டேங்கிறோம். அதையும் இன்ஹியூமேன் கண்டிஷனில் பண்ணுறோம் அப்படின்னும் குறை சொல்லப்படுது. வேண்டிய அளவுக்கு வெட்டர்னரி டாக்டர்ஸ் கிடையாது. அப்போ இதுங்களை எப்படி நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணுவீங்க? அதுக்கான இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பூனையை ரொம்ப சொகுசாக வளர்க்குறோம். இப்போ அதுக்கு அது ஆண் பூனை, அதுக்கு ஸ்டெரிலைஸ் பண்ணி நியூட்டர் பண்ணணும். மனிதர்களுக்கு செய்வது மாதிரியே அம்னீஷியா கொடுத்து அந்த ப்ராப்பர் ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் அதை பத்திரமாக வைத்து கொண்டு இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இது நம்ம ஒரு நாய் ஒரு பூனை, 2 நாய் 2 பூனை, அதை மருத்துவமனைக்கு கொண்டு போய் இதற்கென்று இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் செய்கிறோம். பல இடங்களில் இந்த மருத்துவமனையே இருக்காது. நம்ம ஒரு பெருநகரத்தில் இருக்கிறதுனால அதை நம்மளால் செய்ய முடியுது. ஆனால் இங்கே தெருவில் அதை செய்யணும் அப்படின்னா நம்ம அதுக்கான பட்ஜெட் அலோகேட் பண்ணணும். அதை பண்ணால் கூட ஓரளவுக்கு ஒரு கண்ட்ரோலில் இருக்குது. அது பாப்புலேஷன் கண்ட்ரோலில் இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ இனப்பெருக்கமும் ஒரு ஓரமாக நடந்துகிட்டு இருக்கும். எல்லாத்தையும் ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த ஒரு ஜென்ரேஷனோட முடிஞ்சு போயிடுச்சு. அதுவும் ஃபுல்லாக நடந்திருக்காது. ஒரு கண்ட்ரோல் ஓரளவுக்கு வைக்கிறோம்னாலும் தெருவில் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நாய்களுக்கு, முக்கியமாக நாய்களுக்கு சம்டைம்ஸ் உணவு பிரச்சனை வரலாம். அதுகளுக்கு பல நேரங்களில் ரேபீஸ் போன்ற பல காரணங்களுக்காகவும் எரிச்சல் திடீர்னு அவங்க அட்டாக் பண்ணலாம். ஜஸ்ட்டு நேற்றுக்கு ஒரு காணொலி பார்த்தேன் டிவியில். ஏதோ ஒரு ப்ரோமோவுக்காகவாக இருக்கும், இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இவ்வளவு அட்டாக் வந்திருக்குன்னு காமிக்கிறதுக்கு. ஒரு பையன் தனியாக நின்றுட்டு இருக்கான், ஒரு ஒத்த நாய். அது மாட்டுக்கு தெருவில் போயிட்டே இருக்கு. என்னன்னே தெரியல, டகார்னு அவனை பாஞ்சு விழுந்து கிடைக்குது. எந்த துன்புறுத்தலும் செய்யாமல் பார்க்கும் பொழுது நல்லா தெரியுது. அப்போ இல்லை துன்புறுத்துறவங்களை மட்டும்தான் அதை அட்டாக் பண்ணும் அப்படின்லாம் சொல்கிறதும் உண்மை கிடையாது. அது எப்படி யாரை சென்ஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது, யாரை விட்டுட்டு போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இதில் ரொம்ப சென்டிமெண்டல் ரீசன்ஸ் இல்லாமல் நமக்கு வேறு பல பிரச்சனைகளும் இருக்கும் காரணத்தினால ஒரு கொஞ்சம் அக்ரெசிவான ஸ்டெரிலைசேஷன், நியூட்டரிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது ஆண் நாய்களுக்கு சற்றே எளிதில் செய்யலாம். பெண் நாய்களுடைய பெண்ணினத்துக்கான அந்த ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ் லிட்டில் மோர் இன்வால்வ்ட். எகெயின் நம்ம மருத்துவ டீட்டெயிலுக்குள்ளே போகணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் அக்ரெசிவாக ஒரு மாநகராட்சி இதை ஒரு பட்ஜெட்ரி அலோகேஷனோட இதை பண்ணலாம். இவ்வளவு பேர் பிரச்சனை எழுப்பியிருக்காங்க. நூற்றுக்கணக்கானவர்கள் கடிபட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 40க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் நாய்க்கடியினால் அப்படின்னு சொல்லுது. இதுக்கப்புறம் கடி வாங்கி சிகிச்சை எடுத்துக்கொண்டவர்கள், இப்போ அவங்களுடைய உளவியல் பிரச்சனைகளையும் நம்ம பார்க்கணும். தெருவில் ஒரு நாய் வந்தால் அவங்களால 300 முறை அதை எதிர்கொள்ள முடியாது. திக்குன்னு அடிச்சுக்க ஆரம்பிக்கும். ஆங்ஸைட்டி அட்டாக். தனியாக தெருவில் போகிறதுக்கு பயப்படுவாங்க. இட்ஸ் டூ மச். அப்போ ஒரு சிவிக் அத்தாரிட்டியோட வேலை ரொம்ப
அக்ரெசிவாக நியூட்ரல் பண்ணுறதை தவிர வேறு வழியே கிடையாது. அதற்கு பட்ஜெட் அலோகேட் பண்ணணும். அதுக்கு மாநில அரசும் மாநகராட்சியும் இணைந்து பணியாற்றணும். ஏன்னா இந்த ஒர்க்கு டைரெக்டாக மாநகராட்சியின் கீழே வருது. இப்போ மாநகராட்சி, இப்போ சென்னை மாநகராட்சி எடுத்துக்கிட்டா அதோடைய பட்ஜெட் வந்து 3000-4000 கோடி அவங்க செலவு பண்ணுறாங்க. இந்த காரியத்தை செய்கிறதுக்கு வந்து சில 10 கோடிகள் தான் உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு மேலே தேவைப்படாது. மற்ற இடங்களில் இது சிவியராக இப்போ வந்து மதுரை மாநகராட்சியிலையோ கோயம்புத்தூர் மாநகராட்சியிலையோ இருந்தால் இதோடைய காஸ்ட்டில் அது இன்னும் குறைய போகுது. ஏரியா குறைவு அப்படிங்கிறதுனால. அப்போ இதை வந்து ஒரு ஆனால் இதே சமயம் சும்மா அறுத்து விட்டுட்டு அப்படியே தெருவில் போட்டுலாம் போகக்கூடாது. ஸோ இது ஒரு பேட்ச் ப்ராசஸிங்கில் 365 டேஸும் நடக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு இவ்வளவு எடுத்துகிட்டு வா, அதை ஆப்ரேட் பண்ணு, வச்சு ஒரு 4 நாள், ஏன்னா செப்டிக் ஆகிடக்கூடாது, அதற்கேற்ற உணவு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பணும். இதுக்கு அடுத்து இன்னொன்று இருக்குது. அதை வந்து நான் இதில் ஐ வுட் லைக் டு ஆட், அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இந்த நாய்கள் வேண்டும்னு போராடுறாங்க இல்லையா, அவங்க தன் வீட்டுக்கும் அதை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ரோட்லேயே சாப்பாடு கொடுத்து, ஆமாம், என் வீட்டுக்குள்ளே வராது, என் வீட்டை அழுக்கு பண்ணாத, என் வீட்டை நாசம் பண்ணாத, உனக்கு யார் சோறு போடுவாங்க, நீ எங்கே படுத்துப்ப, உன்னை யார் குளிப்பாட்டி உன்னை சுத்தமாக வச்சுப்பாங்க, உன் மேலே உண்ணி வந்தால் யார் அதை எடுத்து விடுவாங்க, நீ பாட்டி ட்ரைனிங் உனக்கு யார் கொடுப்பாங்க, நீ என் வீட்டில் இருக்கிறவங்கள கடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அனதர் ப்ரொப்போசல் நம்ம பண்ணுறது என்னவா இருக்கும் அப்படின்னா, தெருநாய்களை அந்தந்த தெருவிலே சேர்ந்து ஒரு அமைப்பு ஏற்படும். நீ உன் தெருவில் நாய் வேணும்னா அதுகளுக்கு ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் அதோடைய அப்கீப்பை நீங்கள் பராமரிப்புக்கென்று ஒரு இடத்தை ஏற்படுத்தி மாநகராட்சிக்கிட்டேருந்து அந்த இடத்த கேளுங்க. குறைந்தபட்சம் அங்கே உணவு இருக்கும், ஒரு ஷெல்டர் மாதிரி. இப்போ மழை பெய்யும் பொழுதெல்லாம் நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏதோ கிடைச்ச இடத்துல அப்படியே உடம்பு ஒரு விதத்தில் வந்து நம்ம குளிர் பிரதேசத்தில் இல்லாததுனால ஒரு பிரச்சனை இல்லை. அதுகளுக்கு மேலே வந்து நீங்கள் டெல்லியெலாம் பார்த்தீங்கன்னா கோல்டு பீரியடில் இது வேற ஒன்று பண்ணி விடுவாங்க, அதுக்கு ஒரு மாதிரி சட்டை மாதிரி ஒன்று போட்டு விட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க. இங்கே நமக்கு அது இல்லை, இங்கே ஓவர் வெயில், அது பரவாயில்ல, தண்ணி குடிக்கிறதுக்கு அது கிடச்சிதுன்னா போதும், அதுவே கொஞ்சம் நிழலாக இருக்கிற மாதிரியான இடத்துல போய் உட்காந்துரும். பட் இருந்தும் வந்து உணவை எங்கே பார்த்தாலும் வீசி எறியாமல், குப்பையை போய் கிளறி அது சாப்பிடாம, அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு டிசிக்னேட்டட் பிளேசஸ் இங்கே உணவு வச்சுருப்பேன் இந்த பகுதி நாய்களுக்கு. அது ஒரு 4 நாய். எனக்கு வந்து எனக்கென்று தனிப்பட்ட முறையில் தெருவில் இருக்கிற எந்த நாயும் என்னை ஒன்றுமே பண்ணது கிடையாது. அப்போ எனக்கே சில சமயம் தோணும், ஏன்டா இதுக்கு மேலே இவ்வளவு குற்றம் சொல்கிறாங்க எல்லாரும், நான் தெருவில் நடந்து வரும்பொழுது அது மாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அதே சமயம் இவ்வளோ பேர் கடிபடுறதுங்கிறது அது பொய் இல்லை. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து இந்த 2-3 விஷயத்த பண்ணால் போதும். ஒன்று, கம்பல்சிவ் ஸ்டெரிலைசேஷன் ஆஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். எல்லாம் கத்துறான்னு ஒன்றே ஒரு 4 நாளைக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையை தட்டிட்டு எல்லாம் முடிச்சாச்சுங்க அப்படின்னு இல்லை. எவ்ரிடே ஒரு 10 நாய்க்கு நீ ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கிட்டே இரு. அது மேற்கொண்டு இனப்பெருக்கத்தை செய்யாமல் இருக்கும். அப்புறம் அப்படி இருந்தாலும் அவை இறக்கும் வரை அதை வந்து நம்ம சொசைட்டி தான் பாதுகாக்கணும். அதுக்கான டெசிக்னேட்டட் பிளேசஸ், அங்கே உணவு, அங்கே வந்து கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருக்கிறது, அங்கே தண்ணீர், அதை அங்கே லோக்கல் என்ஜிஓஸ் அண்ட் மக்கள் அதை பார்க்கணும். நான் வந்து நாய் உணவு வாங்கி, பூனைக்கான உணவு ஸ்பெஷலாக இருக்குது, நாய்க்கான உணவு இருக்குது, சரி வெறும் சாதம், ஹெவி கார்போஹைட்ரேட் டயட் அதுக்கு சரியில்லை, நாய் பூனைகளுக்கு டயபெட்டிஸ் வரும், அவங்களுக்கு எல்லா விதமான நோய்களும் வரும். அப்போ அதற்கு ஒரு வெட்டர்னரி டாக்டர் அவ்வப்போது க்ளீன் பண்ணுறது, அவங்களுக்கு எல்லா விதமான பாக்டீரியல், வைரல், ஃபங்கல், ஸ்கின் டிசீஸ் அத்தனையும் வரும், பூச்சிகள் தாக்கும். நம்ம இது எதை பற்றியுமே கவலைப்படுறதில்ல, சும்மா அதை தெருவில் அலைய விட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு. வேக்சின் போடணும். இது வீட்டில் இருக்கக்கூடிய பூனை நாய்களுக்குன்னு மாநகராட்சி ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கொண்டு வந்தது. மைக்ரோசிப் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில் இருக்கிற பூனைக்கு. அதை வந்து ரெக்கார்ட் பண்ணால் அதை பற்றின எல்லா தகவலும், அதுக்கு என்னென்ன வேக்சினேஷன் கொடுத்துருக்கோங்கிறது வரைக்கும் அப்டேட் ஆகிறதுக்கு. இப்போ தெருவில் இருக்கிற நாய்களுக்கு யார் பண்ணுறது? அது எங்க கவலை இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகலாமா? மழை பெய்யுது, தண்ணீர் லெவல் ரோட்டில் அதிகமாகும் பொழுது நீங்கள் பார்ப்பீங்க, பல சிறு பூனைக்குட்டிகளால் அதில் தப்பிக்க முடியாது, அது மாட்டி செத்து போயிடும். பூனை பிரச்சனையை பற்றியே நான் இன்றைக்கி பேசலை, குறைஞ்சபட்சம் அது யாரையும் கடிக்கிறது இல்லை. பட் நாய் வந்து அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ கம்பல்சிவ் ஸ்டெரிலைசேஷன், லோக்கல் ஷெல்டர்ஸ், லோக்கல் மக்கள் வந்து அதுக்கு உணவு தரணும், அல்லது அதுக்கு ஒரு டாக்ஸ் ஒன்று போட்டுறணும், கார்பரேஷன் எல்லா மக்கள் பேர்லையும் போட்டுறணும். நீங்கள் எல்லாரும் ஆளுக்கு 10 ரூபா கொடுங்க, கம்பல்சரியாக கொடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு 1 கோடி மக்கள் தொகை இருக்குது சென்னையிலன்னா, 10 ரூபா கலெக்ட் பண்ணிங்கன்னா 10 கோடி ரூபா வந்துருச்சு. தலைக்கு 10 ரூபா கொடுக்கணும் டாக்ஸ். அது எப்படி கலெக்ட் பண்ண போகிறோங்கிறதெல்லாம் அடுத்து வச்சுப்போம். அந்த பணத்தில் இது எல்லாத்தையுமே பண்ணலாம். சரி, 20 ரூபா கேளு, 20 கோடி ரூபாய் உனக்கு கிடைக்கும். அப்போ எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும்னா இந்த மாதிரியான பணம் தான் ஒரே ஒரு முக்கியமான விஷயமாயிருது. ஸோ இதை வச்சு இதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை இங்கே எப்படி செய்கிறதுன்னு தெரியலன்னா ஒரு சிறு நகரத்தில் ஃபஸ்ட்டு செய்யுங்க,
அது ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்னா வந்து அதை பெருநகரத்தில் கொண்டு வரும். Thank you for answering my question for Kaveri issue. I was pleasantly shocked to learn that you are co-founder of Cricinfo. Did you initially envisage the website as it now? What do you like about the website today and what might you want to be the change? இவர் வந்து கிரிக்கின்ஃபோ உடைய கோஃபவுண்டர்னாங்கிறத இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால அவருக்கு ஒரே ஆச்சரியம். அது குறித்த கேள்வி இது. ஆமா. நான் இதை தமிழ்ல ஏன் சொல்றேன்னா சில பேர் அதுக்கு வேற கேட்கலாம். என்னங்க இங்கிலீஷ்ல கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றீங்கிறதுக்காக அதை நம்ம ஒரு தடவை தமிழ்ல சொல்லிடுவோம். கிரிக்கின்ஃபோங்கிற அந்த கிரிக்கெட் இணையதளம் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு நீங்க வந்து எதிர்பார்த்தீர்களா? இப்போ இருக்கிற பற்றிய உங்களுடைய கருத்துகள், இதில் ஏதாவது மாறணும்னா என்ன மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன் இதெல்லாம் ரொம்ப பெரிய கேள்விகள். அதில் வந்து சுருக்கமான சில விடைகளை சொல்ல பார்ப்போம். நம்ம உருவாக்கும் பொழுது நிச்சயமாக இந்த அளவுக்கு பெரிதாக அது ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கல. இதோடைய பாதையை பார்த்தீங்கன்னா, என்னை போன்ற சில வாலண்டியர்ஸ் நிறைய பேர் அதில் இருந்தாங்க. அவர்கள்லாம் பராமரித்து வந்து அதற்கு பிறகு ஒரு சிறு குழுவாக அது வந்து ஒரு நிறுவனமாக மாற்றப்பட்டு, அதுக்கப்புறம் அது நிறைய ஃபண்ட் ரைசிங்லாம் பண்ணி அது நல்ல பெரிய அளவுக்கு போய் அப்புறம் .com பஸ்ட் வரும்பொழுது அது வந்து வீழ்ச்சி அடைஞ்சு இருந்தாலும் அதை ஒரு மாதிரியாக அதை நிர்வகித்து அதுக்கு பிறகு அது வந்து பல கைகள் மாறி விஸ்டன்லேருந்து இஎஸ்பிஎன்லேருந்து ஸ்டார், அங்கேருந்து அது வந்து அதாவது ஹாட் ஸ்டார், அங்கேருந்து ஜியோ. இப்போ வந்து ஜியோ ஹாட் ஸ்டார் இணைந்த நிறுவனத்தின் கீழே கிரிக்கின்ஃபோங்கிறது ஒரு கிளை நிறுவனமாக இருக்குது. இப்படியெல்லாம் போகுங்கிறதும் எதிர்பார்க்காதது. இந்த மாதிரி அது வந்து கிரிக்கெட்டுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு மையப்புள்ளியாக தகவல்களை பொறுத்த வரைக்கும் இருக்குங்கிறதும் எதிர்பார்க்காதது தான். அந்த சமயத்தில் குறைந்தபட்சம் முதல்ல ஆரம்பித்தப்போ எந்த மாதிரி பார்த்தோம்னா, எல்லா கிரிக்கெட் மேட்சஸை வந்து நம்ம லிஸ்ட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா, டெஸ்ட் மேட்ச், சர்வதேச நாடுகளுக்கு இடையேயான அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி, அடுத்தது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி. அந்த சமயத்தில் T20ங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இல்லை. நான் சொல்கிறது 1990களில். அதுக்கப்புறமா ஃபஸ்ட் கிளாஸ் ஆட்டங்கள்னு சொல்லுவோம். அது என்னென்னா நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி இருந்தால் ரஞ்சி கோப்பை, ரஞ்சி டிராஃபி, துலீப் டிராஃபி, அந்த ஈரானி டிராஃபி. பட் ஒரு கட்டத்தில் இவையெல்லாம் 4 நாள் ஆட்டங்களாக இருந்தன. 3 நாள் அல்லது 4 நாள் ஆட்டங்கள். டெஸ்ட் கிரிக்கெட் பாணியில் 2 இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஆட்டங்கள். அவையெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் போட்டிகள் என்று சொல்லப்படும். இதில் விளையாடக்கூடிய அணிகளுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் டீம்ஸ்னு பேர். இந்த முதல் தர அணிகளுக்கு இடையே ஒரு நாள் போட்டி நடந்தால் அது லிஸ்ட் ஏ ஆட்டங்கள் அப்படின்னு சொல்கிறது. அதுவும் 50 ஓவர்கள் ஒவ்வொரு தரப்புக்குமான ஒரு நாள் போட்டி, லிமிட்டட் ஓவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரியான எல்லா ஆட்டங்களும் அனைத்து ஆட்டங்களையும் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அந்த ஸ்கோர் கார்டு இருக்கும் வகையில் ஒரு தளத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஆரம்பத்தில் நோக்கமாக இருந்தது. அங்கிருந்து ஒரு கட்டத்தில் அது வந்து லைவ் கிரிக்கெட் கவரேஜ் அப்படிங்கிறத நோக்கி போகுது. லைவ் கிரிக்கெட் கவரேஜ் ஃபார் வாட் அப்படின்னா திரும்ப இந்த முக்கியமானது அப்போ அதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் மேட்சஸ், லிஸ்ட் ஏ மேட்சஸை பற்றின ஒரு கணக்கு கூட எங்களுக்கு முக்கியமானதாக இல்லை. டெஸ்ட் கிரிக்கெட், ஒரு நாள் போட்டிகள், இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து பால் பை பால் கவரேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரெண்டாவதாக ஆடாச்சு. இதில் அடிமட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ். ஒரு கிரிக்கெட் மேட்ச்க்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுவே வந்து பிளேயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், 2 அணிகளுக்கு இடையேயான கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து அது மாதிரி நிறையா சொல்லலாம். பிளேயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து அணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரைக்கும் அந்த புள்ளி விவரங்கள். கிரிக்கெட் அப்படின்னாலே இந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் அது நடக்குது. அந்த புள்ளி விவரங்களை எடுத்துட்டிங்கன்னா அந்த கிரிக்கெட்டோட சுவாரஸ்யம் போயிடும். கம்ப்ளீட்டட் மேட்ச் ஸ்கோர் கார்டு, அதுலேருந்து டிரைவ் பண்ணக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லைவ் கிரிக்கெட் கவரேஜ் ஆஃப் டெஸ்ட் அண்ட் ஒன் டே கிரிக்கெட் அலோன். அங்கேருந்து அப்படியே ஆசைகள் அப்படியே விரிவடைய ஆரம்பித்தன. எல்லா பிளேயரோட ப்ரொஃபைல், முன்னாள் இந்நாள், அவர் யார் என்ன, குறைந்தபட்சம் இந்நாள் விளையாட்டு வீரர்களுக்கான ஒரு ஃபோட்டோ. திரும்பவும் அது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஓரியன்டேஷன் தான். அந்த பக்கத்துக்கு போனேன்னா ஒரு ஃபோட்டோ இருக்கும். சச்சின் டெண்டுல்கர்னா ஒரு ஃபோட்டோ இருக்கும். விராட் கோலினா ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோக்கள் கூடவே அவர் வந்து எப்போ பிறந்தாரு, எந்தெந்த அணிகளுக்கெல்லாம் அவர் விளையாடி இருக்காரு, டெஸ்ட் கிரிக்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன, பவுலிங், பேட்டிங், மற்ற லிஸ்ட் ஏ மேட்சஸில், ஒன் டே மேட்சஸில், ஃபஸ்ட் கிளாஸ் மேட்சஸில் எல்லாத்துலேயும் அவருடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன, தொகுக்கப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இத்தனை மேட்ச் விளையாடி இருக்காரு, இத்தனை இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு, இத்தனை ரன் அடிச்சிருக்காரு, இத்தனை தடவை நாட் அவுட்டாக இருந்திருக்காரு, ரன்கள் மொத்தமாக எவ்வளோ எடுத்திருக்காரு, ஹையஸ்ட் ஸ்கோர் என்ன, எவ்வளோ செஞ்சுரி, எவ்வளோ 50, அப்படியே வரிசையாக. இதுதான் பேட்டிங்கில். அதே மாதிரி பவுலிங்கில் இதை தொகுத்து தர்றது.
இது எல்லாமே வந்து இந்த ஸ்கோர் கார்டு கிடச்சிருச்சுன்னா இதெல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். பிறந்த நாள் என்னங்கிறது மட்டும்தான் சொல்ல முடியாது. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்து சேர்த்து இது வந்து கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஃபோக்கஸாக இருந்தது. அப்போ ஒரு கட்டத்தில் நாங்கள் வந்து கிரிக்கின்ஃபோவும் விஸ்டனும் மெர்ஜ் ஆகுது. விஸ்டனுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஜேர்னலிஸ்டிக் கவரேஜ் பேக்ரவுண்ட் உண்டு. wisden.com நான் சொல்கிறது. கிரிக்கின்ஃபோவுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஜேர்னலிஸ்டிக் ஈத்தோஸ் கிடையாது. அதுக்கு அந்த ஆங்கிள்லேயே நாங்கள் போகலை. பட் இது ரெண்டும் இணையும் பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப தரமான கட்டுரைகள் எழுதுவது. கிரிக்கெட்டில் இன்றைக்கும் அந்த ஒரு குவாலிட்டி ஆஃப் ரைட்டிங் நம்ம தனிப்பட்ட முறையில் பல பேரை சொல்லலாம். அவங்க வெவ்வேறு பத்திரிகைகளுக்காக அவங்க வேலை பார்த்தாங்க, புத்தகங்கள் கிரிக்கெட்டில் எழுதியிருக்காங்க, இலக்கிய அளவில் எழுதியிருக்கிறவர்கள்லாம் உண்டு. அது வந்து உங்களுக்கு பின்னாடி பத்திரிகையில் வெறும மேட்ச் ரிப்போர்ட் எழுதுறதாக அது மாறுது. அதுவுமே தரம் தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது. அந்த நிலையில் இன்றைக்கும் அந்த தரத்தை பேணி கொண்டிருப்பது அப்படிங்கிறதுல கிரிக்கின்ஃபோ அந்த இடத்துல வந்துருது. அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே வந்து ஏஐயை கொஞ்சம் கொண்டு வந்து ஃபிட் பண்ண முடியும். அது உங்களுக்கு பலவிதமான நேச்சுரல் லாங்குவேஜ் query. நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா 2 பேரை கம்பேர் பண்ணி எனக்கு டேட்டா கொடுன்னா அதை கொடுக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கி இருக்குது. இப்போ இதுக்குள்ளே வேறு என்னென்னலாம் குவிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாகிடுது. கேள்விகள் கேட்டு அதற்கான பதில் சொல்கிறது, படங்களை சேர்ப்பது, வீடியோ. ஒரு கிரிக்கெட் ரசிகருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமாக இருக்கிறது வந்து ஒரு முக்கியமான விக்கெட் விழுந்திருக்கு அப்படின்னா அந்த விக்கெட்டை வீடியோவில் பார்ப்பது. இது இன்னமும் கிரிக்கின்ஃபோவில் சாத்தியம் இல்லாததாக இருக்கிறது. அதுக்கு காரணம் இந்த வீடியோ ரைட்ஸ் லீகலாக பண்ணுறதுக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்குது. இல்லீகலாக நீங்கள் வந்து ட்விட்டர்லேயோ அல்லது எந்த சோஷியல் மீடியாலேயோ ஒரு கிரிக்கெட் மேட்ச் கிளிப்பிங் எடுத்து போட்டுடலாம். ஒரு அஃபிஷியல் ஒரு ரெஸ்பான்சிபிளாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தளத்தில் நீங்கள் ஒரு வீடியோவை போட முடியாது. நாங்கள் இது ஒரு கட்டத்தில் நாங்கள் வந்து ஒரு வீடியோ கிரிக்கெட் கார்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று உருவாக்கினோம். ஒரு ஓவரால் கிரிக்கெட் மேட்ச் வந்து ஒரு ஒன் டே மேட்ச் எடுத்துங்களேன். ஒரு ஒன் டே மேட்ச் வந்து 50 + 50 ஓவர் 100 ஓவர் நடக்குதுன்னா ரஃபாக 7 மணி நேரம் ஓடும். 3.5 மணி நேரம். ஒரு 50 ஓவர் மேட்ச்சுக்கு 3.5 மணி நேரம் ஆகும். 7 மணி நேரம். இடையில் மற்ற பிரேக்லாம் இருக்கும். இந்த பீரியடில் உண்மையில் முக்கியமான தருணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் விடுறது 10 விக்கெட்டு அவ்வளோதான். 4, 6 இது மட்டும் இருந்தாலே ஹைலைட்ஸ் மட்டும். இது ஹைலைட்ஸ் கிடையாது. ஹைலைட்ஸ்லேயும் ஹைலைட்ஸ். நீங்கள் ஹைலைட்டுங்கும் போது அரை மணி நேரம் ஹைலைட் போடுவாங்க உங்களுக்கு. ஆமாம். ஒரு டோட்டல் மேட்ச் ஹைலைட்ஸ் நீங்கள் 3/4 மணி நேரம் கூட கட் பண்ணலாம். 2 இன்னிங்ஸையும் சேர்த்து ரஃபாக 20 நிமிஷம் 22.5 நிமிஷம் கூட நீங்கள் கட் பண்ணலாம். இதை நீங்கள் ஆக்சுவலாக ஒரு விக்கெட் விடுறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈவன் 30 செகண்ட்ஸ். 10 விக்கெட் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் கூட இல்லை, அதை விட குறைத்து தான் ஆகும். நீங்கள் கையை ஓங்கி பந்தை போட்டதுலேருந்து அவர் வந்து அவுட் ஆகிற வரைக்கும். அது ஒரு ரன் அவுட்னா தான் ஒரு லாங். ஒரு 3வது ரன் எடுக்கும்பொழுது ரன் அவுட் ஆனார்னா தான். இல்லாட்டி ஈவன் ஒரு 6 அடிக்க போய் அவரை வந்து பவுண்டரி லைனில் கேட்ச் பிடிச்சா கூட 30 செகண்டில் முடிஞ்சு போயிடும். பவுல்டு அப்படின்னா 15 செகண்ட் தான் அது. எல்பிடபிள்யூ பவுல்டு எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து வெறும் ரீப்ளே தான். ஸோ இந்த பேக்கேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ். அதில் 4s 6s எல்லாம் சேர்த்து அதெல்லாம் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து less than 10 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஹைலைட்ஸ் ஆஃப் த மேட்சை கொடுத்துடலாம். ஸோ நாங்கள் என்ன ப்ரப்போஸ் பண்ணோம்னா இந்த கிளிப்பிங் மட்டும் ரைட்ஸ் மட்டும் கொடுங்க. ஹூஎவர் த ஒரிஜினல் ரைட்ஸ் ஹோல்டர்ஸ் ஒரு கிரிக்கெட் போர்டு அதை நம்ம வந்து அதை நான் எக்ஸ்க்ளூசிவாக கூட கொடுங்க. வேற எவன் கேட்குறானோ எல்லாருக்கும் கொடுங்க. ஒரு குறிப்பிட்ட ஃபீஸ் வாங்கிட்டு நாங்கள் அந்த கிரிக்கெட் ஸ்கோர் கார்டில் அதை சேர்த்துடுறோம். அப்போ நீங்கள் மேட்ச் ஸ்கோர் கார்டு பார்த்தா நார்மல் ஸ்கோர் கார்டாக தான் இருக்கும். அதில் போய் இந்த விக்கெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ பாப்பப் ஆகி அதில் வந்து அந்த விக்கெட் விழுறது பார்க்க முடியும். இதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அது சில மேட்சஸில் அதுக்கான ரைட்ஸ் கிடைச்சப்போ அதை பண்ணோம். அதுக்கப்புறம் அதுவும் ஃபுல்லாலாம் நடக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான இதை வச்சுக்கிட்டு நடுவில் ஒரு கேம் சென்டர்னு ஒரு ஜாவாவில் டியூரிங் ஒரு வேர்ல்டு கப் அப்போ ஒரு ப்ராடக்ட் ஒன்று அப்போ கிரியேட் பண்ணோம். அதெல்லாம் வந்து ரொம்ப அர்காயிக் டெக்னாலஜி. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் என்னென்னவோ பண்ண முடியும். ஸோ இந்த கடைசியான கேள்விக்கு இப்போ இருக்கிறதுல என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா இன்றைய டெக்னாலஜி ஏற்ற அளவுக்கு நம்முடைய ஆப் வளரலை. இன்ஃபேக்ட் ஈவன் கிரிக்கின்ஃபோடைய குறையை என்ன பண்ணிட்டாங்கன்னா வெப் ஃபஸ்ட்டான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து மொபைல் அட்வான்ஸ் ஆகி வரும்பொழுது கிரிக்கின்ஃபோ அந்த சமயத்தில் நான் கிரிக்கின்ஃபோவில் இல்லை, அது மொபைல் ஃபஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வரல. அப்போ இந்தியாவில் வந்து உங்களுக்கு மற்ற இணையதளங்கள் அவங்க கொஞ்சம் வேகமாக அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க. அப்போ இந்தியாவில் வந்து கிரிக்கின்ஃபோ கொஞ்சம் பின்தங்கி போயிடுச்சு. ஆடியன்ஸ் பேஸை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டில் ஒரு குறையும் கிடையாது. இன்றைக்கி வெறும் மொபைல் ஃபோனை மட்டுமே வைத்து பார்க்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷனுக்கு கிரிக்கின்ஃபோ அல்லாத ஒரு இணையதளத்தை அவங்க வந்து அதுதான் அவங்களுடைய ப்ரைமரி கண்டென்ட் பிளாட்ஃபார்மாக மாறிச்சு. ஆனால் உலக அளவில் கிரிக்கின்ஃபோ தான்.
ஏன்னா மற்ற இடங்களுக்கான கிரிக்கெட் கவரேஜை வேறு யாரும் இந்த அளவுக்கு தர்றதே கிடையாது. அந்த விதத்தில் கவரேஜ் வைஸ் ஃபென்டாஸ்டிக், there is no doubt about that. பட் இன்னும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த லைவ் கேம் நடக்கும் பொழுது நமக்கு தேவையான பல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கறது. இங்கே ஏஐ வந்து ஒரு பெரிய ரோல். 2 பேர் விளையாடுறாங்க பேட்ஸ்மேன். அப்போ அந்த பேட்ஸ்மேன் சம்மந்தமான பல்வேறு தகவல்களை இங்கே கொட்டி தந்துக்கிட்டே இருக்கலாம். இந்த கேள்வி ரொம்ப பெருசாக போயிடும், அதனால் நான் ஒரு இடத்துல நிறுத்திக்கிறேன். அனில் கும்ப்ளேயுடைய ஸ்டம்ப் விஷன் ஒரு கம்பெனி ஒன்று அவர் தொடங்கியிருந்தார். அந்த கம்பெனி அதுக்கப்புறமா கிரிக்கின்ஃபோவும் அதோடைய பல்வேறு ஆக்டிவிட்டீஸை பண்ணுச்சு. அதே ஐடியா பல பேருக்கும், இன்ஃபேக்ட் இன்றைக்கி கிரிக்கெட் அனலிஸ்ட் எல்லாம் பல பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே பண்ணக்கூடியது என்னென்னா, மோஸ்ட்லி இன்றைக்கி அதெல்லாம் கிரிக்கெட் கவரேஜில் ஓப்பனாக யாரும் ப்ரெசென்ட் பண்ணுறதில்ல, டிவி ஸ்டேஷன்ஸே பண்ணுறது கிடையாது. பந்து எங்கே விழுது அப்படிங்கிறத ஒரு மேட்ரிக்ஸில் நீங்கள் வந்து அதை மார்க் பண்ண முடியும். அது வந்து ஒரு 2 ஆக்சிஸில் அதை மார்க் பண்ண முடியும். தரையில் ஒரு கிரிட்டு போட்டுங்க, அது வந்து ஓவர் பிச்சா ஃபுல் டாஸாங்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஒரு நல்ல குட் லென்த்தா அல்லது ஷார்ட் பிச்சா, அதுக்கப்புறமா ஆன் த ஸ்டம்ப்ஸா, மிடில் ஸ்டம்பா, ஆஃப் ஸ்டம்பா, லெக் ஸ்டம்பா, அவுட் சைடு லெக் ஸ்டம்பா, அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப், அது ரொம்ப ஒய்டா. இந்த மேட்ரிக்ஸில் பந்து இதை கிரிட்டாக போட்டுருங்க. இதில் பந்து எங்கே வந்து குத்துனதுக்கப்புறம் என்ன ஆகுது, அது ஸ்விங் ஆகுதா, கட் ஆகுதா, இது இட்ஸ் அ ஃபாஸ்ட் பவுலிங், சீம் காற்றுலேயே வளையுதா, ஆஃப் தி சீம் அல்லது ஸ்விங் அது என்ன, அல்லது ஸ்பின் ஆகுதா, அல்லது நேராக போகுதா, ஓவர் த விக்கெட், ரவுண்ட் த விக்கெட் ஆங்கிள் அப்படியே நேராக போகுதா, நேராக தான் போகுது, ஆனால் அது வந்து பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆங்கிளில் போகுது. ஸோ இது எல்லாத்தையும் மார்க் பண்ணி, அது ஒருத்தரோ 2 பேரோ வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு பந்துக்கும் நீங்கள் இதை மார்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் அடிக்கும் பொழுது அது என்ன மாதிரியான ஸ்ட்ரோக், பந்து பேட்டில் படுதா பந்து, இல்லை பேட்டில் படாமலேயே விக்கெட் கீப்பர்கிட்ட போகுதா, எட்ஜில் படுதா, மிடில் படுதா, யூ கேன் சி எவ்ரிதிங் இஸ் அ பேராமீட்டர். பேட்டோடைய அடியில் படுதா அல்லது மேல் பாகத்திலையா அல்லது சரியான இடத்துலையா. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் மார்க் பண்ணும்பொழுது இத்தனையும் வந்து ஒரு பெரிய பிக் டேட்டா ஆயிடுது. ஒரு பந்துக்கே நம்ம இவ்வளோத்தையும் பண்ணிடலாம். இதை ஸ்டம்ப் விஷன் பண்ணுது. கிரிக்கின்ஃபோலேயே ஒரு கட்டத்தில் அதை பண்ணாங்க, மற்றவர்களும் அதை பண்ண ஆரம்பிச்சு. டிவியில் சில அனிமேஷன்ஸில் இதை பண்ணி சில இதில் காமிப்பாங்க, அவங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஃபுல் ஃபீடை உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. ஆஸ் அ ஃபேன் நான் என்ன விரும்புவேன்னா, எனக்கு இத்தனை ஃபீடு எனக்கு வரணும். இன்ஃபேக்ட் தொலைக்காட்சியே ஆரம்பத்தில் வந்து நான் 2 கேமரா ஃபீடு பார்த்துருக்கேன். வெறும் 2 கேமரா தான், இந்த பவுலருக்கு பின்னாடி அந்த பவுலருக்கு பின்னாடி. அதை வச்சுக்கிட்டே நாங்கள் வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவோம். அதுலேருந்து சைடில் 2 ஃபிக்ஸ்டு கேமரா, ஆள் கூட கிடையாது அதை இயக்கிறதுக்கு. அங்கேருந்து இன்னைக்கு வந்து ஒரு 30 கேமராவுக்கு மேலே பலவித, அதாவது ஆட்கள் இயக்கும் கேமரா, ஒன்று ரோபாட்டிக், ஒன்று ட்ரைங்கன்னு ஓடும், பந்து எங்கே இருக்கோ அதை நோக்கி ஓடும். அதுக்கப்புறமா ஸ்டம்ப் கேம்லேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட கேமராக்கள் இருக்குது. ஏன்னா நீங்கள் கேமரா டெக்னாலஜி ஃபிக்ஸ்டு, அதாவது ஒரு ஜூம்லாம் பண்ணாத ஒரு ஃபிக்ஸ்டு கேமரா, அதை வந்து எவ்வளோ வேணாலும் வாங்கி போடலாம். இன்றைக்கி நீங்கள் ஒரு கிரிக்கெட் ரைட்ஸ்க்கு கொடுக்குற காசில் இது ஒன்றுமே கிடையாது. அத்தனை ஃபீடையும் எடுத்து நீங்கள் அதை கம்போஸ் பண்ணி லைவாக எடிட் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ எனக்கு அந்த ரெஸ்ட் ஆஃப் த ஃபீட், நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஃபீடெல்லாம் எங்கே எனக்கு வேணும்? அது ஒரு நல்ல கிரிக்கெட் ஃபேன் அதெல்லாம் எதிர்பார்ப்பார். எந்த தொலைக்காட்சியும் இதெல்லாம் ஒன்றும் யோசிக்க ஆரம்பிக்கல. நான் உங்களுக்கு வந்து ஓவரால் ஃபீடு தரேன், நீங்கள் ஒரு ஒரு ஹைட்டில் வச்சு டாப் ஆங்கிள் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், ஃபிக்ஸ்டு கேமரா ஃபீடு. ஏன்னா எனக்கு வந்து அந்த கிரவுண்டு ஃபுல்லாக தெரியும். கிரிக்கெட் மேட்சை ஒரு ஸ்டேடியத்தில் போய் பார்க்குறதுக்கும், நல்ல இடத்துல சீட்டில் உட்காந்து பார்க்குறதுக்கும், டிவியில் பார்க்குறதுக்குமான வித்தியாசம், நான் கிரவுண்டில் இருக்கும்பொழுது எனக்கு வந்து ஒட்டுமொத்த கிரவுண்டும் தெரியும், ஒவ்வொரு பிளேயரும் நகர்றது தெரியும், அதில் இருக்கக்கூடிய பல்வேறு ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியும். ஃபீல்டிங்கில் சிலது காமிப்பாங்க நமக்கு டிவியில், மற்ற பல விஷயங்கள் காமிக்கவே மாட்டாங்க. எங்கடா இருக்காங்க எல்லா ஃபீல்டரும் அப்படின்னு அது தெரியாது உங்களுக்கு. ஏதோ ஒரு பேன் பண்ணும்பொழுது உங்களுக்கு அங்கங்கே கொஞ்சம் ஃபீல்டர் இருக்கிறது தெரியும். சம்டைம் அனிமேஷனில் சில இடத்துல அந்த அனிமேஷன் இங்கேருந்து வருது, அதை அவங்க ஒருத்தர் வந்து பண்ணிட்டு இருக்காரு, அது அந்த ஃபீல்டு நீங்கள் எனக்கு தரமாட்டீங்க. சில சமயம் அதை வந்து பிக்சர் இன் பிக்சராக வச்சு காமிப்பாங்க. அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு நமக்கு தெரியாது. பட் எனக்கு ஒவ்வொரு பாலுக்கும் இது வேணும், எப்படி ஃபீல்டிங் மாறுதுன்னு பார்க்கணும். புரியுது இல்லையா? நம்மளுடைய ஆசைங்கிறது வந்து கடல் அளவு. ஒரு கேம்குள்ளே நம்ம ஃபுல்லாக உள்ளே போகிறோம்னா இத்தனையும் நமக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்பு. இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு ஐபிஎல் இருக்கக்கூடிய மேட்ச், ஐபிஎல்ல கூட இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி தமிழ்நாடு பிரீமியர் லீகோ இல்லை மற்ற மாநிலங்களில் நடக்கக்கூடிய பிரீமியர் லீக்லாம் இதெல்லாம் பண்ணுன்னு நான் கேட்கல. ஆனால் ஒரு சர்வதேச ஆட்டத்தில் நான் இத்தனையும் எனக்கு ஆக்சஸ் வேணும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ அதிலிருந்து நான் வந்து இன்னும் காட்சி இன்பத்தை அதிகப்படுத்தலாம். அதை நீங்கள் இணையத்தின் மூலமாகவும் வழங்கலாம், தொலைக்காட்சி மூலமாக வழங்கலாம். ஆனால் இணையத்தில் தான் அதற்கான சாத்தியங்கள் அதிகம். அங்கே தான் நீங்கள் இன்டராக்ட் பண்ண முடியும், உங்களுக்கு வேணுங்கிற வியூவை நீங்கள் கிளிக் பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு ப்ரீமியம் ப்ராடக்டாகவாவது கொடுக்கலாம். இதை வச்சு அனாலிசிஸ் பண்ணலாம்.
அது பண்ணுற அது அந்த மாதிரி பண்ணி எழுதுறவங்க சற்றே குறைவு. ஸோ இதில் இன்னும் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. பட் மேபி அட் சம் பாயிண்ட் இன் டைம் யாராவது செய்வாங்க அப்படின்னு. துபாயிலேருந்து பாலசுந்தர் இருக்காரு. Do you feel that BJP government is little exhausted after continuous journey for 13 years? 13 ஆண்டுகள் தொடர்ந்து மத்தியில் ஆட்சி செய்த காரணத்தினால் பாரதிய ஜனதா கட்சி சற்றே சோர்ந்து போயிருக்கிறதா, ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்களா அப்படிங்கிறது. எக்ஸாஷன் எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது இல்லையா. இப்போ வந்து உதாரணத்துக்கு பிரதமருக்கு அப்படி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அடுத்து நாம் பிரதமராக வேண்டும் என்று விரும்புவோருக்கு உற்சாகம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். வயது வந்து நிச்சயமாக சோர்வை ஏற்படுத்தும், அது மாற்று கருத்து இல்லை. வயதானவர்கள் பலர் சோர்வடைந்திருக்கலாம். என்னடா தினம் காலையில் போனால் இதே பிரச்சனையாக இருக்குது என்று நினைக்கலாம். இளைஞர்கள் இன்னொரு பக்கம் வந்து என்னடா நமக்கு வாய்ப்பே வரமாட்டேங்குது, திரும்ப திரும்ப கடந்த 13 ஆண்டுகளாக ஒரு சில அமைச்சர்கள் தான் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒரு புது இள ரத்தம் உள்ளே வரவே இல்லை அப்படிங்கிறது உண்மை. இந்த மார்கதர்ஷக் மண்டல் அப்படிங்கிறத வந்து தட்டி தூக்கி திரும்ப கொண்டு வந்து நிறைய பேர் அங்கே அனுப்பணும். அதில் சேலஞ்ச் இருக்குது. மற்றவங்களெல்லாம் அனுப்பிட்டு பிரதமர் மட்டும் இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். சார் உங்கள் வயசு என்ன சார் அப்படின்னு ஒருத்தன் கேட்டுருவான். ஹோல்சேல் மாற்றங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இல்லை என்றால் கரப்பான் பூச்சிகளிலிருந்து மற்றும் பல பூச்சிகள் வந்து கடிக்கத்தான் செய்யும், கொட்டத்தான் செய்யும். ஒவ்வொரு கட்சியும் தன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நான் வந்து ஃபாரெவர் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடாது. ஆனால் நிறைய சேலஞ்சஸும் இருக்குது. இது வந்து வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருந்த பலவேறு மன்னராட்சிகள் தனக்கு அடுத்த ஆளை தயார் பண்ணாததுனால அந்த சாம்ராஜ்யமே வீழ்ந்திருக்கிறது. இன்கம்பீட்டன்ட் அப்படின்லாம் ஹிஸ்ட்ரியில் நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். அதான் நீங்களே 40 வருடமாக ஆட்சி இருக்கீங்க, என்னடா இந்த ஆள் எப்படா போய் சேருவார் அப்படின்னு பையன் நினச்சிடக்கூடாது. அதுக்கப்புறமா பேரன் வந்துட்டான், பேரனுக்கு மகன் பிறந்து அவன் ஆட்சி செய்கிறதுக்கு தயாராகிட்டான். அந்த அளவுக்கு வந்து ஏன்னா அந்த மன்னராட்சி காலத்தில் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 14-15 வயசுலலாம் கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எவ்வளோ விரைவில் அவங்களுக்கு குழந்தை பிறந்துடும். அது ஒரு ஆண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அதுவும் மேலே ஒரு அந்த சமயத்துக்கான அடல்ட்ஹுட்டுங்கிறது இப்போ மாதிரி 18, 22 அப்படிலாம் கிடையாது. அந்த நிலை வந்து இங்கே வரக்கூடாது. அது வந்து பிரதமரே ஒரு முடிவெடுத்து போதும், அடுத்த தேர்தலில் நான் வந்து போட்டியிட போகிறதில்லைன்னு சொல்லலாம். சொன்னால் நல்லதுங்கிறது தான் நான் நினைக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நடுங்கி போயிடுவாங்க. மோதியை முன்வைத்தே தான் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இன்னொருவர் அப்படின்னா அது யார்? அப்போ ஒரு சின்ன ஒரு போராட்டம் இருக்கும், நானா நீயா அப்படிங்கிறதுல. இல்லை இவர் நாமினேட் பண்ணிட்டு நான் போகிறேன், அடுத்த தலைவர் இவர் தான், 2029 தேர்தல் இவர் தலைமையில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாரான்னா, நீங்கள் இன்றைக்கி பாரதிய ஜனதா ஆதரவாளர்கள்ட்ட போய் கேளுங்க, மோடி தான் அப்படிமா. இப்போ கரண்ட்டில் ரொம்ப சர்ச்சையாக போயிட்டுருக்கிற ஒரு கேள்வி, ஹாவ் யூ வாட்ச் த டிபேட் அபவுட் முருகன் பிட்வீன் பாரிசாலன் அண்ட் பாலிடாக்ஸ் விக்கி? இன் யோர் ஒப்பீனியன் ஹூஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் வேர் மோர் லாஜிக்கல் அண்ட் சவுண்ட்? நான் பார்த்துட்டேன் ஃபுல்லாக. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போன நிகழ்ச்சி அது. எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்கங்கிறதுனால நானும் அது மோர் தென் தட் அந்த டாபிக் இஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறமா ஆறுமுகத்தமிழன் பேராசிரியர் அவருடைய பேட்டியும் முழுமையாக பார்த்தேன். அதுவும் 1 hour and 10 minutes 15 minutes இருக்கக்கூடியது. இதே தலைப்பில் நீங்களும் ஒரு இது பண்ணியிருக்கீங்க. மசூதனன் கலைச்செல்வனோட நான் ஒரு பேட்டி நேர்காணல். இன்னும் பல பேர் தங்களுடைய கருத்துக்களை இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு குவிக்காக ரொம்ப ப்ரீஃபாக சொல்லிடுறேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி யார், ஏன்னா என்னுடைய தரப்பு நம்ம வாசகர்களுக்கு நல்லாவே தெரியும். பாலிடாக் விக்கி வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார். அதுதான் அங்கே முக்கியம். சங்க இலக்கியங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார். ஆனால் அவர் வந்து சமஸ்கிருத இலக்கியங்களையும் சேர்த்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருக்கலாம். உங்கள் தரப்பை பற்றி பேசணுன்னா இதில் என்ன இந்த மாதிரியான பேச்சுகள்னா, நம்ம யாருமே எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியாது. நம்ம ஏற்கனவே படித்திருப்போம், ஆனால் மறந்து போயிருக்கோம். கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் டீட்டெயில் தெரியாது. கேள்வியே படாமல் இருந்திருப்போம். இப்படி எல்லாமே பாசிபிலிட்டி இருக்குது. சிலதை நம்ம தவறாக புரிஞ்சு கொண்டிருப்போம். இது எல்லாமே இருக்குது. இப்போ இந்த மாதிரி டிபேட்டில் கையில் வந்து நமக்கு ஒரு ஆவணமும் இல்லாத சமயத்தில் உங்களுக்கு இதில் இப்படி சொல்லியிருக்கு தெரியுமா அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொல்வீங்க? இருப்பா நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு டக்குன்னு நமக்கு வந்து ஒரு நம்ம ஃப்ரீஸ் ஆகிடும். 2 சைட்லையுமே அது யாராக இருந்தாலும். அப்போ நான் மாட்டுக்கு திடீர்னு ஒரு ஆள் ஒருத்தர் பேரை சொல்லி அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன பதில் சொல்வீங்க? நம்மட்டுக்கு இஷ்டத்துக்கு அடித்து கூட விடலாம். நம்ம யார் பார்க்க போகிறா இப்போ அப்படின்ட்டு. நீங்கள் அதுக்கப்புறமா நாங்கள் இது வந்து ஒரு 5 லட்சம் பேர் பார்த்ததுக்கு பிறகு
அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து இல்லைங்க அந்த இடத்துல நீங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து பலனளிக்காது இல்லையா? ஸோ அந்த விதத்தில் வந்து இப்போ 2 பேருக்குடைய பாயிண்ட் ஆஃப் வியூ முதல்ல எடுத்துப்போம். பாரிசாலன் மட்டுமில்ல, தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு எடுத்துப்போம். திராவிடவாதிகள் என்ன பண்ணாங்கன்னா, மதத்தை ஒட்டுமொத்தமாக குப்பை தொட்டியில் போட வேண்டும். அதுவும் இந்து மதத்தை குப்பை தொட்டியில் போட வேண்டும். அதில் இருக்கக்கூடிய புராணங்கள் எல்லாம் உளறல்கள். எதுவுமே அறிவுக்கு பொருந்தாதவை. எல்லாமே அதீதமானவை. இப்பொழுதைய பகுத்தறிவுக்கு பொருந்தாத விஷயங்கள். இந்த பகுத்தறிவுக்கு பொருந்தாத விஷயங்களை மட்டுமே இந்து மதம் பேசுவதால் இந்து மதம் என்பது நான்சென்ஸ். இதுதான் வந்து பெரியாரியன் திராவிடியன் கான்செப்ட். அப்போ அவை கேலிக்குரியவை. அந்த கேலியை வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ தமிழ் தேசியவாதிகள் எங்கேருந்து வராங்க அப்படின்னா, அவங்க வந்து இப்படி நீங்கள் பண்ணும் பொழுது வெகுமக்களிடமிருந்து அந்நியமாகிறீர்கள். பெரியார் வந்து இதை பற்றி கவலைப்படலை. ஆனால் ஓட்டுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்படும் பொழுது அங்கேயே கொஞ்சம் மாற்றம் வர ஆரம்பிச்சது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். சரி, கடவுள் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யார் யாது அதெல்லாம் அதுக்குள்ளே ஏன் போற? கடவுள் மறுப்பு கொள்கை என்பது ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் அந்த ஒன்றே குலம் யாரு, அந்த ஒருவனே தேவன் யாரு, அந்த கேள்விகளுக்கான விடையை பற்றி அவங்க கவலைப்படலை. அப்போ இந்த தமிழ் தேசியவாதிகள் வந்து நம்ம சங்க இலக்கியங்களுக்குள்ளே போனோம்னா அதில் திணைகளுக்கான கடவுள்கள் சொல்லப்படுகிறது. இந்த திணைகளுக்கான கடவுள்கள் நம்முடைய கடவுள்கள். அதனால தான் நம்ம மக்கள் அதை பற்றி பேசியிருக்காங்க. அந்த கடவுள்களை நாம் மீட்டெடுக்கணும். இவர்களை வந்து ஆரிய பதர்களிடமும் விட்டுவிடக்கூடாது, திராவிட நாத்திகவாதிகளிடமும் போட்டு சாத்துவதற்கு மாட்டி வைக்கக்கூடாது. அவர்களை வந்து நம்ம கண்ணியப்படுத்தி வெளில எடுத்து சானிடைஸ் பண்ணணும். 6 தலையெல்லாம் இருக்குன்னா அதில் ஒரு 5 தலையை வெட்டி எடுத்துட்டு மனிதன், ஆனால் மனிதன் அப்படி ஆக்கணும். ஒரு கடவுளாக வணங்கத்தக்கவன். அப்போ உடனே நம்ம திருக்குறளை கொண்டு வந்துடுவோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அங்கே அவர் வான் உரையும் தெய்வம்னு சொல்கிறாரையா, அதெல்லாம் பற்றி பேசாதீங்க. இப்போ வான் உரையும் தெய்வங்கள் இருக்காங்க. வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவனை நாம் வந்து எலிவேட் பண்ணுறோம். இப்போ வானில் தெய்வங்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள். சார் இதெல்லாம் கேட்காதீங்க சார் எங்களை அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு குரலை தூக்கி சொல்லிடணும். அப்போ அவனை வந்து மீப்பெரு மனிதனாக சித்தரித்து, அப்போ அவன் வந்து போர் வீரனாக சித்தரித்து, அல்லது ஏதோ ஒன்றாக அவனுக்குடைய குணம், அந்த குணத்தை நாம் வந்து தமிழ் இலக்கிய பரப்புக்குள் தேட வேண்டும். அதில் ஏதாவது ஆரிய கலப்பு, இதெல்லாமே டபுள் கோட்ஸ் நம்ம பேசும்போது சொல்ல முடியாது. அப்போ நம்ம டக்குன்னு சொல்லிடலாம், எதெல்லாம் வந்து அறிவுக்கு பொருந்தலையோ, இன்றைய பகுத்தறிவுக்கு பொருந்தலையோ அதெல்லாம் ஆரிய கலப்பு. இருக்கவே இருக்கு, ஒருத்தன் தலைமையில் போட்டுடலாம். அதை பற்றி சொல்லக்கூடிய இலக்கியங்கள் எல்லாம் ஆரிய கலப்பு. பிற்காலம் அது தமிழ் தான் நான் மதிக்கிறேன், ஆனால் அது வந்து ஆரிய கலப்பு, ஆரிய புரட்டு அப்படின்னு சொல்லிடலாம். டிபேட்டில் பாரிசாலன் நிறைய இடத்துல அப்படிதான். அதே தான், அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த பாணியில் அவர் சொல்கிறார். பாலிடாக்ஸ் விக்கி வந்து திரும்ப திரும்ப என்ன கொண்டு வர்றாருன்னா, அது எப்படி நீங்கள் வந்து இப்போ பாரிசாலன் தரப்பு பரிபாடல் திருமுருகாற்றுப்படை பிற்காலம், விக்கி என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்தையும் பிற்காலம்னா இப்போ என்னங்க பண்ணுறது, எதைத்தான் நீங்கள் ஏற்றுப்பீங்க, நாங்கள் எதை ஏற்றுப்போம்னா எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் ஏற்றுப்போம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். அங்கே டிபேட்டே கிடையாது. திருமுருகாற்றுப்படையிலும் பரிபாடலிலுமே வேறு வேறு சொல்லப்படுகிறது. ஏதோ அசிஃப் இன்டர்னல் முரணே இல்லாத மாதிரி எல்லா இடத்துலையும் இன்டர்னல் முரண் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அவையெல்லாம் வேறு வடிவங்கள் வேறு வகைகளில் சொல்லப்படுவதை தவிர எல்லாம் ஒரே ஸ்கிரிப்டை வச்சுக்கணும் ஒரே மாதிரி. நாங்கள் பல்வேறு மத நூல்களையே அதை சொல்ல முடியும். நமக்கு ஒரு வரலாறு ஒன்று இருக்கிறது. அந்த வரலாறு எங்கேயோ ஆரம்பித்து தொடர்ச்சியாக ஒரு சில விஷயங்களை பேசி வருகிறது. அது இடைச்செருகள்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அந்த இடைச்செருகள் ஏற்பட்டே ஒரு 1500 வருடங்கள் ஆகிவிட்டன குறைஞ்சபட்சம். இன்றைக்கு பிறந்துவிட்டு 1500 வருடங்களுக்கு முன்னால் இடைச்செருகல் ஏற்பட்டது இந்த காரணத்தால் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னா, நான் தாண்டா எவிடன்ஸ் அப்படிங்கிறீங்க. அதுதான் பாரிசாலன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. என்னங்க உங்களுக்கே புரியுங்க இதெல்லாம் அப்படின்னு. அவ்வளோதான் அவர் கொடுத்தது. ஏன்னா அவங்க தரப்பே அவ்வளோ வீக்கானது. அவரை சொல்லி குற்றம் இல்லை. ஸோ அவங்க உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு மாற்றுக்கதை. முருகன் என்பவர் எங்களுடைய முன்னோர். தமிழர்கள் முன்னோர் வழிபாட்டை செய்தவர்கள், இயற்கை வழிபாடு செய்தவர்கள், கல்லை கட்டி இதை வந்து இதோடைய கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டட் வெர்ஷன். ஆனால் அதே அபத்தத்தோட பேராசிரியர் கரு ஆறுமுகத்தமிழனோட வீடியோலையும் நீங்கள் பார்த்துடலாம். பாலிடாக்ஸ் விக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த பிராமணர்கள் அப்படிங்கிறத ஆரியர்கள், இப்போ நான் ஆரிய படையெடுப்பையே நம்பவில்லை, ஆரியர் வருகையை நம்பவில்லை, இல்லைங்க ஜெனட்டிக்ஸ் ப்ரூவ் பண்ணிருச்சு அப்படிங்கிறாரு பாரிசாலன். யார் ஜெனட்டிக்ஸை எந்த அளவுக்கு அந்த பேப்பரை பார்த்தீங்க ஏதாவது கேட்டால் நான் அனுப்புகிறேன், நான் வீடியோ வரும்பொழுது நம்ம போட்டுருவோம் அப்படின்ட்டு.
ஜெனட்டிக்ஸ் எல்லாம் இவங்களுடைய முக்கியம் கிடையாது. இவங்க பேச வேண்டியது வந்து ஒரு மதம் உருவாகி வந்திருக்கிறது. உருவாகி வரும்பொழுது அதில் நிச்சயம் மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களோடு சேர்ந்து அதை நம்பிக்கொண்டிருப்பவர்கள் தரப்புலேருந்து விக்கி பேசுறார். அந்த மாற்றங்கள் எல்லாம் கெட்டவை. தூய ஒரு மதம் ஒன்று இருந்தது, தமிழர் மதம். நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் இத்தனை காலமாக. நாங்க அந்த இடத்துக்கு நாங்க திரும்ப போகணும்னு விரும்புறோம். அதுதான் தமிழர் மதம் அப்படிங்கிற தரப்புலேருந்து பாரிசாலன் பேசுறார். அவருடைய தரப்பு ஆல்ரெடி வீக். ஏன்னா எந்த இடத்திலும், அதாவது 20ஆம் நூற்றாண்டுக்கு முந்தி யாருமே அப்படி ஒன்றை சொல்லவில்லை. ஒருத்தருமே சொல்லலை. அந்த 19ஆம் நூற்றாண்டுல கொஞ்சம் அது எட்டி பார்க்க ஆரம்பிக்குது. பட் 20ஆம் நூற்றாண்டு தான் அது அதோடைய உருவாக்கம். அதுக்கு வந்து பல காரணங்கள். அப்படி உருவாக்கியவர்கள் வந்து பல கதைகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். இவங்கெல்லாம் வந்து நன்கு படித்தவர்கள். நம்ம வேற நிகழ்ச்சியெல்லாம் அதில் பண்ணியிருக்கோம். மறை என்று சொல்வது எதை குறிக்கிறது? நான்மறைகள் எவை? அது வந்து இந்த ரிக், யஜுர், சாம, அதர்வ வேதம் என்னும் ஆரியர்கள் வேதம் கிடையாது. தமிழகத்தில் 4 மறைகள் இருந்தன. எங்கடா போச்சு? காணாம போச்சு. எதை எடுத்தாலும் எங்களுக்கு வந்து கடல் கொண்டு போகுது, காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. இது மாதிரி மாறி மாறி ஒன்று சொல்லிடுவோம். எல்லாத்துக்கும் நான் சொல்றதை எடுத்துக்கோ, மீதி எல்லாம் பொய், மீதி எல்லாம் பொய் அப்படி. அல்லாட்டி சில பெரிய பெயர்களை தூக்கி போட்டு நம்ம அதை செக் பண்றதுக்குள்ள நீங்க அது என்னவோ நீங்க யார வேணாலும் சொல்லலாம். மேக்ஸ் முல்லர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி ஏதாவது இதுல வந்து இன்னொருத்தரையும் சேர்த்து சொல்லிடணும். மன்னர் மன்னன். ஸோ பாரிசாலன், மன்னர் மன்னன், இவங்க 2 பேர் சொல்றது தான் பேராசிரியர் கரு ஆறுமுகத்தமிழன் சொல்றாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் அங்கங்க கொஞ்சம் சொபிஸ்டிகேஷன் காட்டிடுவாரு. ஆனாலும் ரொம்ப ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனா அவர் அட்லீஸ்ட் அவருடைய கன்க்ளூஷன் அவருடைய வீடியோவில், இந்த வீடியோவோட சேர்த்து அதையும் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் விக்கியோடைய சில குறைபாடுகளையும் சொல்லிடுவோம். விக்கி இன்னும் கொஞ்சம் ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட் ஃபைட்டு ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு திடீர்னு ஒரு இடத்துல வந்து இந்த நீங்கள் அந்த சமஸ்கிருத இலக்கியங்கள்லாம் எனக்கு தெரியாதுங்க, அதனால் அதை விட்டுருவோம், நம்ம திரும்ப தமிழுக்கு வருவோம், அப்படிலாம் விட்டுற முடியாது. ஏன்னா சமஸ்கிருத இலக்கியங்களின் அடிப்படையில் தான் பல்வேறு விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அது உனக்கும் தெரியல எனக்கும் தெரியலங்கிறதுனால அதை விட்டுற முடியுமா? விட முடியாது. அப்போ நம்ம அதுக்கான பரிச்சயத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். முருகனுடைய பிறப்பு குறித்து பல விஷயங்கள் நமக்கு வந்து இன்றைக்கு அதை விவரித்து வெளிப்படையாக சொல்லும் பொழுது சில பிரச்சனைகள் வரும். அதில் அது நம்ம பூடகமாக பல்வேறு வார்த்தைகளில் அதை மாற்றி சொல்ல வேண்டியிருக்கும். பட் அதெல்லாம் வந்து இந்த புராண இலக்கியங்களில் இருக்கிறது தான். நீங்கள் அது வந்து அதிகபட்சமாக அதுக்கு மேலே பேப்பர் போட்டு லேசாக அப்படி மூட முடியுமே தவிர, பிரித்து பார்த்தால் அதில் எல்லாம் இருக்குது. அது அந்த மெச்சூரிட்டியோடு அதை படிக்க விரும்பினால் அதை படியுங்கள். அது புரிந்து கொள்ள நினைத்தால் புரிந்து கொள்ளுங்கள். இல்லை நான் வந்து இதை சானிடைஸ் பண்ணணும் அப்படின்னா, இதை விட முக்கியமாக நீங்கள் தனியான ஒரு புது மதத்தை அல்லது உங்களுக்கு பிடித்த வேற ஒரு மதத்தை எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, எனக்கு இது மட்டும் வேணும் என்று நீங்கள் சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. ஸோ ஓவரால் அதில் வந்து விக்கிக்கு தான் ஒரு சின்ன எட்ஜ் இருந்தது. ஆனால் விக்கியே ஒரு சில தப்பு பண்ணுறாரு. என்னுடைய கருத்தில், நம்ம இதில் என்னுடைய கருத்துலாம் சொல்ல முடியாது. என்னுடைய கருத்தில் பரிபாடெல்லாம் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. நம்ம இன்னொரு பக்கம் நீ வந்து பிற்காலம்னு பாரிசாலன் சொல்கிறாரேங்கிறதுக்காக இவர் வந்து 2500 3000 நீ யார் சொன்னா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதீதமாக இங்கேயும் போயிட முடியாது. இன்னொரு ட்ரெண்டிங் டாபிக் கேள்விதான். நீட் வினாத்தாள் திருடியது ஒரு மாணவனோ அல்லது அவனது பெற்றோராகவோ இருக்க வேண்டும். அப்படி யாராவது இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? திருடியது அவர்களாக இருக்க முடியாது. திருட்டின் பலனை அடைந்தது அவர்களாக இருக்கலாம். நம்ம அதை வித்தியாசப்படுத்தணும். திருடுபவன் அப்படிங்கிறவங்க வந்து யூஸ்வலி அவங்க ஒரு சிண்டிகேட்டாக இருக்கணும். அவங்க வந்து என்னத்துக்காக திருடுறாங்க? ஒருவர் தன் மகன் பையன் போய் திருட மாட்டான். அதெல்லாம் வே பியாண்ட் கெப்பாசிட்டி. ஒரு தந்தையை ஆளை வச்சு திருடுறாருன்னு வச்சுப்போம். அவருடைய மகன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து அப்பேற்பட்ட பெரிய காரியத்தை செய்வாரா? அவருக்கு அதற்கான திறன் இருக்கிறதா? அப்படிங்கிறத பார்க்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இது வந்து 2 விதமான ஆட்களால் பண்ணப்படுது. ஒன்று ஃபோக்கஸ்டாக கோச்சிங் கிளாஸஸ் ரன் பண்ணுற ஒரு சிண்டிகேட்னால. ஏன்னா அவங்க தான் பெரும் பலன் அடைபவர்கள். தன்னுடைய கோச்சிங் கிளாஸில் படித்தவர்களுக்கு அதிகமாக இடங்கள் கிடைக்க அவர்களை நோக்கி எக்கச்சக்கமான பேர் மொய்ப்பார்கள். அப்போ நம்ம பணம் மேலே போய்கிட்டே இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக அவர்கள் ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு இதை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சாத்தியம். ஏன்னா பணம் முதலீடு செய்யணும், ஆட்களை செட்டப் பண்ணணும், இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்று. 2வது, வாய்ப்பு கிடைத்த காரணத்தால் இந்த கெட்ட செயலை செய்பவர்கள். அவர் யோசித்து திட்டமே போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம கோச்சிங் கிளாஸாவது திட்டம் போடுறவங்க. ஒரு பிரிண்டிங் பிளேஸில் இருக்கிற ஒரு ஆள், அவருக்கே என்ன ஏதுன்னே தெரியாது, ஒரு எளிய நபர் அப்படின்னே வைத்துப்போம்.
திடீர்னு அங்கே பார்க்குறாரு, ஏதோ நீட்டுன்னு ஏதோ போயிட்டுருக்கு. டக்குன்னு ஒரு ஆளை கனெக்ட் பண்ண முடியுது. அப்பா ஐயலா இப்போ வரப்போகிற எக்ஸாமோடதா இது அப்படின்ட்டு அந்த வேலை செய்கிறவர் வந்து அப்படியே ஒரு தாளை உருவிட்டாருன்னா, ஆனால் அதை வந்து பின்னாடி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கினாங்க. இருந்தாலும் இதுக்கானது இது வந்து ஒரு வாய்ப்பு ஏற்படுது. அப்போ இதை எடுத்துட்டு அவர் போய் சில பேர்கிட்ட அவர் பேச ஆரம்பிக்கலாம். குற்றம் அங்கேருந்து ஆரம்பிக்கும். சப்போஸிங் உனக்கு இது மாதிரி கிடச்சிதுன்னா நீ எனக்கு என்ன தருவ அப்படிங்கிற மாதிரி. அந்த டிஸ்கஷன்லேருந்து ஓகே நான் தரேன் எனக்கு இவ்வளோ பணம் அப்படின்ட்டு அது ஒரு வாய்ப்பின் காரணமாக திருடுபவர்கள், திட்டமிட்டு திருடுபவர்கள். இதில் லாஸ்ட் பாயிண்ட்ல வர்றவங்க தான் பெற்றோரும், பசங்களும். இதில நான் பசங்கள விட்டுடுவேன். ஏன்னா அவங்களுக்கு கிடைச்சா அவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க மேல நான் குற்றம் சொல்ல மாட்டேன். ஆனா காசை கொடுப்பவர்கள் ஏன்னா இதை எழுதுறவங்க எல்லாரும் மைனர்ஸ். மோஸ்ட்லி இந்த 2ண்ட் ரவுண்டு, 3ர்ட் ரவுண்டு எழுதுறவங்க மட்டும் தான் 18 வயதை தாண்டுபவர்கள். இல்லாட்டி 17 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையன் எழுதுறான். பையன், பொண்ணு எழுதுது. அவங்களெல்லாம் போய் நம்ம பெருசா சொல்லக்கூடாது. ஆனால் இந்த பெற்றோர்கள் நிச்சயமாக பணம் கொடுத்திருந்தார்கள் என்றால் அவர்கள் குற்றவாளிகள். இப்ப ஹிஸ்டாரிக்கலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்ப சட்ட திருத்தம் இப்ப தான் கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு தெரியும் போன வாரம் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு முன் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய குற்றத்தின் கீழயே வராது. அப்ப நீங்க என்னெல்லாம் பண்ணாலும் புடிச்சு இழுத்து கொண்டு போய் ஒருவேளை நீங்க போலீஸ்ல நிறுத்தி இது கோர்ட்ல நிறுத்தினாலும், உங்களுக்கு வந்து மிக மிக குறைவான தண்டனை. 1 மாசம், 2 மாசம், ரூ. 1000 அபராதம் அப்படின்னு இருக்கும். அவ்வளோதான். அதைத்தான் இப்ப வந்து மாத்துறாங்க. இப்ப வந்து 5லிருந்து 10 ஆண்டுகள், 7லிருந்து 10 ஆண்டுகள், பல லட்சம் ரூபாய் டூ 10 கோடி ரூபாய் வரைக்குமான அபராதம் அப்படிங்கிற மாற்றங்கள் இப்பொழுது நடந்திருக்கிறது. இப்ப இதற்கு முன்னால வந்து நிச்சயமாக கேங்ஸ் அரெஸ்ட் ஆகியிருக்கு. பெற்றோர்கள் அரெஸ்ட் ஆன மாதிரி தெரியல. பிள்ளைகள் நிச்சயமாக அரெஸ்ட் ஆன மாதிரி தெரியல. அதனால நம்ம தொகுப்பாக பார்த்தோம்னா, நாடு முழுக்க பல்வேறு பரீட்சைகள்ல இந்த பேப்பர் லீக்கை ஏற்படுத்தியவர்கள்னு ஒரு சில பல 100 பேர்கள சொல்லலாம். யாருக்கும் சொல்லிக் கொள்ளும்படியாக சில மாதங்களுக்கு மேலாக எந்த தண்டனையும் கொடுக்கப்பட்டதாக எனக்கு தெரியல. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். How to use AI to bring out corruption across the nation? AI tool should be an autonomous automatic watchdog, filing RTIs and publishing whistleblowers reports. அவர் சொல்றது எனக்கு புரியுது. அதாவது செயற்கை நுண்ணறிவு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஊழலை வெளிக்கொண்டு வருவது எப்படி? டு பிரிங் அவுட் கரப்ஷன் தானே சொல்றாரு. ஊழலை வெளிக்கொண்டு வருவது எப்படி? தொடர்ச்சியாக அவர் அதுக்கு அடுத்து எப்படிங்கிறதுக்கான சில வழியை அவர் சொல்றாரு. தொடர்ச்சியாக ஆர்டிஐயை போட்டுக்கிட்டே இருக்கிறது, கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்ட்டு. பார்ட்லி பாசிபிள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏஐயோடைய திறத்தில் பல விஷயங்களை செய்ய முடியும். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஆர்டிஐ டிராஃப்டை வந்து எழுதி தர முடியும். முன்னெல்லாம் வந்து அதுக்கே ஒரு பெரிய பயிற்சி வேணும். புத்தகங்கள் எல்லாமே எழுதி நம்ம அதை விற்பனை செய்திருக்கோம். ஆர்டிஐ என்றால் என்ன, எப்படி ஆர்டிஐயை பயன்படுத்தி தகவலை பெறுவது அப்படின்ட்டு. அதில் சில சூப்பர் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த டெம்பிள் ஆக்டிவிஸ்ட் டிஆர் ரமேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோவில்கள் சம்பந்தமான முறைகேடுகளுக்கு எந்த மாதிரியான ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் எழுதி யாருக்கு அனுப்புறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அப்படியே அவர் எழுதினாலுமே இதற்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அவன் குவைட்டாக அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் சொல்லிடுவோம். போராடணும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும். நீங்கள் ஏஐ வச்சா ஏஐயை விட அறிவு படைத்த ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்கான். அவன் வந்து ஸ்டோன் வால் அப்படின்னு பேர். நீ என்ன கேட்டாலும் இதற்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் நீங்கள் வந்து பதில் போட்டாகணும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள. அப்போ நீங்கள் வாங்கி தூக்கி குப்பையில் போட முடியாது. அது வந்து பெரிய குற்றம். ஆனால் இதற்கு தகவல் தர முடியாது, இதற்கு தகவல் இல்லை அப்படின்லாம் நீங்கள் எழுதினீங்கன்னா பதில் தான் கொடுத்துட்டேனே, இது பதிலாயா? அது கிளியராக அவங்க வந்து அதை தர மறுக்கிறார்கள். கோர்ட்டையே கண்ணில் விரல விட்டு ஆட்டுறாங்க இவங்க. கோர்ட் வந்து நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட்டை, நான் அது அகெயின் ஹெச்ஆர்என்சியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், கோவிலுடைய ஆடிட் ரிப்போர்ட்டை பப்ளிக்காக போடணும். போடுறதில்லை, போட மாட்டோம். அப்போ திருப்பி நீங்கள் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு திருப்பி அங்கே போய் நிற்கணும். ஐயா நீங்கள் கொடுத்த ஆணையை அவர்கள் செயல்படுத்தவில்லைன்ட்டு. அப்பயும் ஒன்றும் நடக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட் எடுத்துங்க. இப்போ நமக்கு இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய சில ஊழல்களும் இப்போ டிஆர் ரமேஷை சொன்ன மாதிரி நம்ம வந்து அறப்போர் இயக்கத்தை எடுத்தோம். அவங்க வந்து இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன், ஆம் ஆத்மி கட்சி, அதிலிருந்து உருவாகி வந்த பலர் பொதுக்களத்தில் நம்ம வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு வந்தவர்கள். அவங்கெல்லாம் வந்து உருவாக்கினது தான் இந்த அறப்போர் இயக்கம். ஸோ அவங்க வந்து தொடர்ச்சியாக ஊழல்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆடிட் ரிப்போர்ட், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் தூக்கி உள்ளே போட்டு இதில் ஏதோ பிரச்சனை இருக்குப்பா, எனக்கு கொஞ்சம் அள்ளி எடுத்துக்கொடு அப்படின்னா சரன்னு அது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எல்லா டாக்குமெண்ட்டையும் பார்த்துட்டு இந்த இடமெல்லாம் கொஞ்சம் கவனி அப்படின்னு அது சூழ்ச்சி கொடுக்கும். ஸோ ஏஐயை பயன்படுத்தி
நம்ம வந்து பப்ளிக் ஆவணங்கள் அத்தனையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து அதை தொடர்ச்சியாக அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்து பல பேட்டர்ன்ஸை பார்க்கலாம். இதுக்கான நோஹவ் இன்னிக்கே நம்மள ஒரு சில பேர்கிட்ட இருக்குது. அவங்க இன்னும் இதில் கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கல. இப்போ நிச்சயமாக தவறு செய்பவர்கள் அதுக்கான எவிடன்ஸை விட்டுட்டே தான் போகிறாங்க. அதை ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியறதில்ல. நம்மளால், அதாவது நம்ம வந்து லா அண்ட் ஆர்டர்லேருந்து வர்றவங்க இல்லை, வெளியில் இருக்கிறவங்க. நமக்கு எல்லா ஆவணமும் நமக்கு ஆக்சசபிள் கிடையாது. ஆனால் பப்ளிக்கலி அவைலபிள் ஆவணங்களை வைத்து நம்மளால் நிறையா விஷயங்களை அனலைஸ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த என்டையர் எலெக்ஷன் அஃபிடவிட் இருக்கு இல்லையா, அதை அனலைஸ் பண்ணி இவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வாறு மாறுகிறது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ஆட்சியில் ஒரு முறை இருந்து விட்டால் 100% அவங்க ஃப்ராடு பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால் நிறுவ முடியும். அது எப்படி ஓன் சொத்து மட்டும் இவ்வளவு அதிகமாகுது? எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு. இது எல்லா விதமான பெனாமி சொத்துக்களை வாங்கி வேறு ஒரு பேரில் வைத்திருந்தாலும் தோண்டி எடுக்கும்போது பல விஷயங்கள் வந்து விடுகின்றன. ஸோ ஏஐனால இதெல்லாம் நல்லாவே செய்ய முடியும். அடுத்த சில ஆண்டுகள் அதுதான் வந்து நம்மள ஒரு சில பேராவது அதில் ஃபோக்கஸ் பண்ணும். What is your view on huge differences in EB bill? Is TVK government taking the issue careless, or is there any real problem in electricity connection across Tamil Nadu? பில்லிங் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, அது ஆட்சி மாற்றத்தோடு அதை யாரும் மாற்றலை எனக்கு தெரிஞ்சு. 2 ஆஸ்பெக்ட் இருக்குது அதில். ஒன்று வந்து மீட்டரிங் சிஸ்டம். ஒரு நம்ம வீட்டில் பொருத்திருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி மீட்டர் அது வந்து திடீர்னு வேகமாக ஓடுதா அப்படின்னா அப்படி ஓடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. யாராவது அதை டேம்பர் பண்ணியிருந்தால் தான் அந்த மாதிரி வாய்ப்பு. வேகமாக ஓடுறதாக இருந்தாலும் சரி, மெதுவாக ஓடுறதாக இருந்தாலும் சரி, சந்தேகப்படுகிற நபர்கள் தாங்களே போய் எலக்ட்ரிசிட்டி மீட்டரை பார்க்கலாம், நீங்களே குறிச்சிக்கலாம் ஒரு சந்தேகம் இருந்தால். 2வது, உங்கள் லைனில் யாராவது ஒரு லைனை கனெக்ட் பண்ணி திருடுறாங்களா அப்படிங்கிறது. 3வது, பில்லிங் சிஸ்டத்தில், அதாவது ரீடிங் இஸ் ஃபைன், பில்லிங்கில் வந்து நாங்கள் எங்களுடைய கால்குலேஷன் மெத்தடை மாற்றுவோம் அப்படின்னு ஏதாவது சொல்லாமல் கொள்ளாமல் ஏதாவது செய்திருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 100 யூனிட் ஃப்ரீன்னு இருந்தது. இந்த ஆட்சி வந்த உடனே அவர் கொடுத்த முதல்ல ஜோசப் விஜயோடைய ஒரு சில தீர்மானங்களில் ஒன்று 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிறது. சொல்லப்போனால் குறைஞ்சணும், எல்லாருக்கும் ஆவரேஜ் பில் சைஸ் குறையணும். 100 யூனிட் குறையுது உங்களுக்கு. ஆனால் ஒருவேளை அந்த 100 யூனிட்டை குறைச்சிட்டு அதுக்கு அடுத்தடுத்த ஸ்லாப் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஏற்றிருக்கலாம், நமக்கு தெரியாது. அதை வந்து பில்லை பார்க்கும்பொழுது தான் தெரியும். அப்படி எதுவும் ஆன மாதிரி தெரியல. அப்படி ஆகியிருந்தால் யாராவது இந்த முன்னாள் எலக்ட்ரிசிட்டி போர்டு ஸ்டாஃபே இருக்காங்க இல்லையா, இந்த விவரங்கள் நன்றாக தெரிந்தவர்கள், அவங்க பார்த்துட்டு இது வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்படியும் தெரியல. ஆனால் நம்ம வந்து மிஸ் பண்ண ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதான் நம்ம ஏற்கனவே நம்ம 2 பேரும் அதை பற்றி பேசினோம். என்னென்னா, அதாவது யூஸ்வலி நம்முடைய வெப்ப அலை வந்து மே மாதத்தோட பெரும்பாலும் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த அக்னி நட்சத்திரம் குறைவது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை அக்னி நட்சத்திரம் முடிஞ்ச உடனே ஜூன் பாதியில் ரீசனபிளி அக்செப்டபிள் கிளைமேட் வந்துடும். ஜூலை எல்லாம் நல்லாவே இருக்கும். ஆனால் இந்த முறை சூப்பர் எல் நின்யோ எஃபெக்ட்னால நமக்கு மிக கொடூரமான ஒரு வெயில் 1991க்கு பிறகு மிக மிக அதிகமான வெப்பமுள்ள ஜூலை மாதம் இது தமிழகத்தில், சென்னையில் அப்படின்னு சொல்கிறாங்க. வறட்சி ரொம்ப அதிகமாக இருக்க போகிறது. அந்த அளவுக்கு வெயில் அப்படியே வந்து உறிஞ்சிருது எல்லா தண்ணியையும். அப்போ நம்மள பல பேர் வந்து ஏசி யூசேஜ் அதிகமாக பண்ணுறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு போய் செக் பண்ண வேண்டியது உங்களுடைய யூனிட் கன்சம்ஷன் அதிகமாகிருக்கா, அதை நீங்கள் நம்புறீங்களா அப்படிங்கிறது. நம்ம நிறையா பேருக்கு தெரியறதில்ல. ஏசி, ஏர் கண்டிஷனர் யூனிட் பயன்படுத்தக்கூடிய மின்சாரம் என்பது ஃபேனு, லைட்டு, ஈவன் ரெஃப்ரிஜிரேட்டர் அதெல்லாம் பயன்படுத்துவதை விட மிக 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 அதிகம் அப்படிங்கிறது. அதுதான் உங்களுடைய பிரச்சனை. அப்போ 1 ஹவர் எக்ஸ்ட்ராவாக உங்கள் ஏசி ஓடிச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக உங்களோட பில்லை வந்து எகிற வச்சிடும். அந்த கணக்கை நீங்கள் போட்டு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதோ பிரச்சனை உங்களுக்கு மட்டும்னு. நம்ம எல்லாரும் வந்து ஒரு 4 பேர் குதிக்கிறாங்கிறதுனாலேயே வந்து சாஃப்ட்வேரை மாற்றிவிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம கண்ணுக்கு தெரியாத பயன்பாடு நம்ம மாட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். அதை நம்ம வந்து பார்க்கறதில்ல. அதை நம்ம தான் உறுதிப்படுத்தணும். Scientists say continuous consumption of TV changes brain function after decades. How continuous social media consumption affect behavioral changes in Gen Z? How we can change that? அதாவது தொடர்ச்சியாக தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருப்பது நம்முடைய மூளையை பாதிக்கிறது என்று அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள். சமூக வலைத்தளங்களை தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டிருப்பது இளைஞர், பர்டிகுலர்லி நம்ம ஜென்சியை வந்து எந்த விதத்தில் பாதிக்கும், அவங்களோட பிஹேவியரில் என்னென்ன சேஞ்ச், அது அவங்களுடைய செயல்பாடுகள், நடைமுறை, செயல்முறை எல்லாத்தையும் எப்படி பாதிக்கும். ஏன் நம்ம இதுக்கு வந்து ஒரு விரிவான ஒரு காணொலி ஒன்று பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஆகுதுன்னா, நிச்சயமாக பல பிரச்சனைகள்
வருவதற்கான காரணங்கள் ரொம்ப ஆப்வியஸ். அது வந்து உங்களுக்கு எவ்ரி டைம் அது ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது இல்லையா? டிங் டிங் டிங்னு. அது வந்து பலருக்கு அது ஒரு ஒரு குட்டி டோபமைன் ரஷ் குடுக்குது. டக் தொறந்து பாரு அப்படின்னு. நான் வந்து என்னுடைய எல்லா நோட்டிஃபிகேஷனையும் நான் ஆஃப்ல வச்சிருக்கேன். எனக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜோ, எஸ்எம்எஸோ, சமூக வலைத்தளங்கள்ல ஏதாவது யாராவது நமக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ, நான் எப்போ எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ தான் அத தொறந்து பார்ப்பேன். பெரும்பாலான சமயங்கள் இப்ப நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபோனையே மியூட்ல போட்டாச்சு. எவ்வளோ பேர் இப்ப கால் பண்ணியிருக்காங்களோ தெரியாது. ஒவ்வொரு முறை ஒருவர் அழைக்கும் பொழுதும், ஒருவர் எஸ்எம்எஸ் அனுப்பும்போதும், வாட்ஸ்அப் அனுப்பும்போதும், ட்விட்டர்ல ஒரு மெசேஜ் அனுப்பும்போதும், யூடியூப்ல ஒரு கமெண்ட் வரும்பொழுதும், டிங் டிங் டிங்ன்னு இருந்தா பைத்தியம் தான் பிடிக்கணும். ஆனால் பல இளைஞர்கள் அதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அங்கிருந்து ஆரம்பிச்சு, அங்கே நம்முடைய புகைப்படத்தை எப்படி காண்பிக்கிறோம்? நம்ம என்ன மாதிரி அலங்கரித்துக் கொள்கிறோம்? நம்முடைய உருவத்தை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்லணும்? இதுக்காக தான் வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாம் ஃபில்டர் பர்ட்டிகுலர்லி ஃபோட்டோ பேஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஃபில்டர் குடுக்குது. அப்ப நீங்க வந்து எந்த வயதைச் சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த மாதிரியான அழகு உடையவராக இருந்தாலும், நீங்க ஆனா ஒரு மாதிரியாக நம்ம காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. பலர் தங்களுடைய உண்மையான ஃபோட்டோவ வைக்கிறதே இல்ல. முக்கியமாக பெண்கள். அதுக்கு பல வேறு காரணங்களும் இருக்கு. அப்யூஸ்லேருந்து தப்பிக்கிறது, நான் யாருங்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாங்கிறது அப்படின்ட்டு. ஆனா இது எல்லாமே உங்கள வந்து ஒரு ஒரு ஆங்ஸைட்டிய தூண்டுது. ஏன்னா, நீங்கள் ஒருவர் நேரில் பார்க்கும்பொழுது ஒருவராகவும், இணையத்தில் வேறு ஒருவராகவும் நடந்து கொள்கிறீர்கள். உங்களுடைய இணைய பெர்சனா வந்து வேற மாதிரி இருக்கு. இது எல்லாமே உங்களுடைய மூளையில வந்து ஒரு 2 ஆளுமைகள நடத்திட்டு இருக்கு. என்னுடைய சோசியல் மீடியா பெர்சனாங்கிறது வேற, என்னுடைய இன்னொரு முகம் அது அப்படிங்கிற மாதிரி. அந்த முகத்துக்காக நீங்க சில பாவனைகளை செய்ய வேண்டியதாக இருக்கு. நேர்ல பார்த்தா நான் ஒரு மாதிரி பேசுவேன். இங்க பார்த்தா நான் வேற மாதிரி பேசுவேன். ஒரு வெரைப்பா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீசரா, இல்ல நான் வந்து நான் ரொம்ப அதீதமா விஷயம் தெரிந்தவராக, இப்படியெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு பைத்தியம் பிடிக்க வச்சுரும் ஒரு காலத்துல. சோசியல் மீடியாவை பயன்படுத்துவதில் பல பலன்கள் இருக்கின்றன. ஆனா, அத வந்து எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அத பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற அந்த சேலஞ்ச வந்து அத எப்படி கண்ட்ரோல் பண்றோம்? அது உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு ரஷ் குடுத்துக்கிட்டு இருக்கா? இட்ஸ் அ பிக் ப்ராப்ளம். ஆனா, அத நம்ம இல்லாமலும் அது அந்த அளவுக்கு வியாபித்திருக்கக்கூடிய ஒரு ஒரு காலகட்டத்தில, இது வேண்டாம். இப்ப நம்ம வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து மற்ற பல நாடுகளைப் போல, சமூக வலைத்தள கணக்குகளை 15 வயதுக்கு கீழே இருப்பவர்களுக்கு தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. புதிதாக பிறந்து இருக்கக்கூடிய குழந்தைகள கூட நம்ம வந்து அத கன்வின்ஸ் பண்ணிறலாம். 14 வயசுல இருக்கிற ஒருத்தர், நான் 10 வயசுலேருந்து கணக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க வித்ட்ராவல் சிம்ப்டம் ட்ரக் அடிச்சவன் மாதிரி ஆயிடும். ஏற்கனவே நம்ம பிரதமர வந்து கன்னாபின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. இது சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோடைய இதுக்குள்ள தான் வரும். பர்வியூக்குள்ள தான் வரும். அவர் செஞ்சாருன்னா, அவருக்கு வந்து இன்னும் பல கெட்ட வார்த்தைகள சொல்லி திட்டுவாங்க. இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் திங். ஆனா சில நாடுகள் வந்து கிளியரா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தான் இவங்களுக்கு சோசியல் மீடியா அக்கவுண்டே குடுக்கணும். இணையத்தை பயன்படுத்துங்கள். ஆனா, சோசியல் மீடியா அக்கவுண்ட் கிடையாது. அத உடைத்துக்கொண்டு ப்ராக்ஸி அது இதெல்லாம் பண்ணலாம். ஏமாத்திட்டுலாம் போலாம். ஆனாலும் எல்லாராலயும் அது பண்ண முடியாது. அதனால இத கொண்டு வரது அவசியமோங்கிற ஒரு எண்ணத்துக்கு நானே வந்திருக்கேன். யூசுவலி நான் வந்து எதையும் தடை செய்யக்கூடாதுங்கிறவன். ஆனா, இன்னைக்கு வந்து இதோடைய டேஞ்சர்ஸ் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. மற்ற பல நாடுகள் இது வந்து நெறைய ஸ்டடீஸ்க்கு பிறகு தான் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரான்ஸாக இருக்கட்டும், அல்லது ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், ரொம்ப தீவிரமாக யோசிச்சு தான் பண்ணியிருக்காங்க. பிரிட்டனும் வந்து ஸ்டேஜ்டா சிலத பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் நம்ம பேசி தான் ஆகணும். பிளாக் ஹோல் பற்றி ஏகப்பட்ட தியரி இருக்கிறது. எது இப்போது வரை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது? சூரிய குடும்பத்தில் பிளாக் ஹோல் பாசிபிலிட்டீஸ் இருக்கா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். எல்லாமே பெரிய பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. சரி எனக்கு தெரிஞ்சத இப்ப அறிவியல பொறுத்தவரைக்கும், ஏதோ ஓரளவுக்கு சில விஷயங்கள் தெரியுங்கிறதுனால, இவர் வந்து பிளாக் ஹோல் பத்தி பல தியரீஸ் இருக்கு அப்படிங்கிறாரு. இவர் என்னென்ன தியரி அப்படின்னு சொல்லியிருந்தா நமக்கு ஏதாவது மேற்கொண்டு சொல்லலாம். இத முதல் முறையாக பிளாக் ஹோல்னா என்ன என்று தெரியாதவர்களுக்கு, பிளாக் ஹோல் எனப்படுவது மிக அதிக எடை பொருந்திய ஒரு வான்வெளி பொருள் அப்படின்னு வச்சுப்போம். அது என்னன்னா, அதோடைய எடை அவ்வளவு அதிகமாக இருப்பதனால, அதோடைய சொந்த கிராவிட்டி காரணமாக அது சுருங்கி ரொம்ப சின்னதா போயிரும் அளவுல. அதோடைய டென்சிட்டி, அதோடைய அடர்த்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அப்ப அதுக்கு ஏன் பிளாக் ஹோல்ன்னு பெயர் வருது அப்படின்னா, அது வந்து அதில லைட் அடிச்சு உங்களால பார்க்கவே முடியாது. ஏன்னா, அது வந்து அதை நோக்கி நீங்க
லைட்டை ஒரு ஒரு பொருள் மேலே அடித்தா அது அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். அப்போ அங்கே இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த கருந்துளை என்று சொல்லப்படுவது அவ்வளவு அடர்த்தியோடும் அவ்வளவு சிறிய இடத்துல அவ்வளவு பொருள்களை பொதித்து வைத்திருக்கக்கூடியதுனால அது அங்கே போகிற லைட்டையும் பிடிச்சி இழுத்து சாப்பிட்ரும். அதுக்குள்ளே போகிற லைட்டு திரும்பி வெளியே வராது. அதுதான் வந்து அதனால் அதை நீங்கள் வானில் உங்கள் கண்ணால் பார்க்க முடியாது, எதாலையும் பார்க்க முடியாது, அதை உணரவே முடியாது. ஒரே ஒன்று மூலமாக மட்டும்தான் அதை உணர முடியும். அதுக்கு ஒரு பயங்கரமான அடர்த்தி இருக்கக்கூடியதுனாலையும் எடை இருக்கக்கூடியதுனாலையும் அதை சுற்றி ஒரு மிகப்பெரிய கிராவிடேஷனல் புல் இருக்கும். ஈர்ப்பு புலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை வைத்து தான் அந்த இடத்துல ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நாம பெருசுன்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பொருட்கள் இந்த ஒன்றுமே இல்லாதது போல இருப்பதை சுற்றி சுற்றி கொண்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த கேலக்ஸி சுற்றிட்டு இருக்கு. இந்த மில்கி வே கேலக்ஸி அப்படிங்கிறதுக்குள்ள தான் நம்ம இருக்கோம். இது சுத்துதுன்னா ஏதோ ஒரு மையத்தை வைத்து இது சுற்றிட்டு இருக்கு. அந்த மையத்தில் நிச்சயமாக கருந்துளை இருக்கிறது. அது அப்படியே அது எல்லாத்தையும் வந்து அதை தன்னை சுற்ற வைக்கிறது. அதே மாதிரி அப்போ அங்கே மட்டும்தான் இருக்கானா, மேலும் பல இடங்கள்ல இருக்கு கருந்துளைகள். எக்கச்சக்கமான கருந்துளைகள் உள்ளன. இவர் சொல்ற என்னென்ன தியரி சொல்றாருன்னு தெரியல. இந்த கருந்துளைகள் பற்றி ஒரு கருந்துளை இருக்குன்னா அது அதை அதை பற்றிய ஒரு சில எஸ்டிமேட்டை கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஸ்பின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை எஸ்டிமேட் பண்ண முடியும். அதோடைய எடையை வந்து ஓரளவுக்கு எஸ்டிமேட் பண்ண முடியும். 2 கருந்துளைகள் ஒன்றோட ஒன்றை ஒன்று ஈர்க்க ஆரம்பிக்கும். அப்போ அதை ஒன்றை சுற்றி ஒன்று டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும். இது எடை கொண்ட 2 பொருட்கள் கிட்டக்க வரும்பொழுதே இது நடக்க ஆரம்பிக்கும். 2 நியூட்ரான் ஸ்டார், அதை பார்க்க முடியும். நியூட்ரான் ஸ்டார்ங்கிறத கண்ணால் பார்க்க முடியும். 2 நட்சத்திரங்களை பார்க்க முடியும். அவை நெருங்கும் பொழுது அவையே சுற்ற ஆரம்பிக்கும். அதே மாதிரி கருந்துளையும் ஒன்று சுற்ற ஆரம்பிக்கும். சுற்றி அப்படியே நெருங்கி 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 வந்து அது அப்படியே மோதும் இல்லையா? அப்போ ஒரு மாபெரும் ஒரு வெடிப்பு நடக்கும் அந்த இடத்துல. சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்லாம் சொல்லுவோம். அது மாதிரி 2 நியூட்ரான் ஸ்டார் மோதும்போது அது நடக்கும். அப்போ வந்து அங்கே பல விஷயங்கள் நடக்கும். அதையெல்லாம் உணர முடியும். அந்த கருந்துளைகள் மோதும் பொழுது கிராவிடேஷனல் வேவ் உருவாகும். எகெயின் நம்ம நிறையா சயின்ஸ் விஷயங்கள் சொல்கிறோம். இதுக்கு வந்து நமக்கு எகெயின் நேரம் கிடையாது. அது அந்த ஸ்பேஸ் டைமில் ஒரு ரிப்பிள்னு ஒன்று. இப்போ எப்படி நீங்கள் தண்ணியில் ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே என்னால் அதை கற்பனை பண்ண முடியல. அதுதான் வேற உதாரணங்களை கொடுக்குறேன். 2 உதாரணம் கொடுக்குறேன். ஒரு பெரிய குளத்தோடைய நீர் பரப்பு இருக்குது. அதில் நீங்கள் ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா உருவாகிறது தான் ரிப்பிள். அப்படியே அந்த ஒரு வேவ் பேட்டர்ன் அப்படியே உருவாகி போகுது. அதே மாதிரி இப்போ இந்த கார்பெட் இருக்குது, நம்ம இப்போ உட்காந்துருக்கோம். இது வந்து கீழே ஒட்டலைன்னு வச்சுக்கோங்க, ஜமக்காலம் இருக்குது. அந்த ஜமக்காலத்தோட ஒரு ஓரத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு ஜெர்க் ஒன்று கொடுக்குறேன். உடனே என்ன ஆகும்? அது மேலே ஒரு வேவ் ஒன்று ட்ராவல் ஆகும். அந்த மாதிரி இந்த 2 கருந்துளைகள் மோதும் போதோ அல்லது 2 நியூட்ரான் ஸ்டார் மோதும் போதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அங்கே ஒரு ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக் அப்படின்னு எகெயின் அங்கே போனால் அங்கேயே அடி வாங்கிடுவோம். நம்ம அது சொல்கிறது ரொம்ப கஷ்டம் நமக்கு. அதில் ஒரு சின்ன ரிப்பிள் உருவாகி அது அப்படியே சலசலன்னு பரவும். அப்படி பரவக்கூடிய அந்த கிராவிடேஷனல் வேவை இன்றைக்கு வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும். லீகோ அப்படின்னு அதுக்குன்னே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் 2-3 இடத்துல ஏற்படுத்தி வச்சுருக்கோம். இந்தியாவிலேயே அதை நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. அது இன்னும் முடியல. அதனால் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு கருந்துளை மோதிச்சு, நியூட்ரான் ஸ்டார் மோதிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம அது கொஞ்சம் நாள் கழித்து ட்ராவல் ஆகி இங்கே வரும்பொழுது நம்மளால் வந்து அதை மெஷர் பண்ணிட முடியும். அப்போ இது நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம போய் நம்ம அந்த இடத்த நோக்கி டெலஸ்கோப் எதையாவது பார்த்தா நமக்கு வந்து சில விஷயங்கள் கிடைக்கும். அதுக்கு தான் உலகத்தில் 2-3 இடத்துல அந்த லிகோ கருவிகளை வைக்கிறோம். ஸோ இந்த ட்ரையாங்குலேஷன், உனக்கு அங்கே என்ன ஸ்ட்ரென்த்தில் வந்திருக்குண்ணா, இங்கே எப்படி, அப்போ அது எந்த இடத்துல மோதி இருந்தால் இங்கே இந்த ஸ்ட்ரென்த்லேயும் அங்கே அந்த ஸ்ட்ரென்த்லேயும் அந்த மெஷர் வந்திருக்கும், எந்த டைரக்ஷன் அப்படி இப்படிலாம் பார்த்து எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அங்கே அந்த இடத்த நோக்கி எங்கே ஏதாவது தெரியுதா, அங்கே என்ன உருவாகி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்லாம் பண்ண முடியும். ஸோ கருந்துளைகள் பற்றி நமக்கு தெரிந்ததே குறைவு தான். அதில் ஆராய்ச்சிகள் அது நமக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, கருந்துளைகள் என்று ஒன்று உருவாகும் அப்படிங்கிறத சுப்பிரமணியம் சந்திரசேகர் அதை விளக்குறாரு. சந்திரசேகர் லிமிட்டுன்னு இருக்குது. அந்த ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமானது அது கருந்துளை ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட், இதோடைய வெயிட் என்ன, இது ஆகும் இது ஆகாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து சந்திரசேகர் அதை பற்றி விளக்கி சொன்னார். அது வந்து அந்த காலத்தில் அது உடனடியாக அது ஏற்றுக்கொள்ளப்படலை. அதற்கு வெகு காலம் பிறகு அவருக்கு
பல 10 ஆண்டுகள் கழித்து அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு வந்து அது எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட், அது கருந்துளைகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்ட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியாச்சு. அதை பற்றின புரிதல் அதிகமாகிட்டே இருக்குது. இருந்தாலும் அது அது உள்ளே எப்படி இருக்கும் அதெல்லாம் எதுவுமே நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு நட்சத்திரத்தை பற்றி நம்ம நிறையா தகவல் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கான தகவல்களையே நம்ம வந்து ஒரு கருந்துளைக்கோடைய உள்ளுக்குள்ளே இருக்கிறத பற்றி சொல்கிறது கஷ்டம். ஸோ இவர் என்ன எக்ஸாக்டாக கேட்குறாருன்னு தெரியல. நான் ஏதோ ஒரு பதில் சொல்லியிருக்கேன். அது ஏதோ ஒரு கொஞ்சமாவது ஒரு ஒரு சின்ன ஒரு புள்ளியை தொட்டு இருந்ததுன்னா மகிழ்ச்சி. அதுக்கு மேலே அவர் இன்னும் நிறையா படிக்கணும். நமக்கும் டைம் இல்லை. வேணா அறிவியல் பற்றி ஒரு சில புள்ளிகளை நம்ம ஏதாவது ஒரு எபிசோடில் எப்பயாவது நம்ம வந்து அதை சேர்ப்போம். அறிவியல், வரலாறு, அரசியல் இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளோட இந்த வாரம் இந்த எபிசோடு இது பண்ணோம். அடுத்த வாரம் இன்னும் சுவாரஸ்யமான கேள்வியோட சந்திப்போம். இதில் வந்திருக்கிற கேள்விகள் நம்மளால் விடை சொல்கிறதுக்கு நேரம் இல்லாத கேள்விகளை கூட நம்ம அடுத்த வாரம் கொண்டு போய்